இப்போ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம்? நம்ம தமிழ் இலக்கணம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அதுல அந்த வகையில எழுத்து இலக்கணம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எழுத்து இலக்கணத்துல எழுத்தோட வகைகள் வந்து பார்த்திருந்தோம். முதல் எழுத்து, சார்பு எழுத்து இப்படி வகைப்பட்டிருக்கு. முதல் எழுத்துல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், சார்பு எழுத்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அதுல உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகர குறுக்கம், மௌகர குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கங்கள், அந்த வகையில எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்திருந்தோம், எடுத்துக்காட்டுகளோட பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த எழுத்து இலக்கணத்திலேயே வந்து சில தகவல்கள் நமக்கு விடப்பட்டிருக்கு. அதையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட சேர்த்து சொல்லிலக்கணம் போக போறோம். ஏன்னா எழுத்தை தாண்டிட்டோம். ஒரு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 247 எழுத்துக்களோட பயன்பாடு அது எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பயன்படுது அப்படின்ற வகையில நம்ம எண் வரிசை வரைக்கும் பார்த்திருந்தோம். தமிழ் எண்கள் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இந்த கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சொற்கள் பத்தி பார்க்க போறோம். சொல்லோட வகைப்பாட்டியல் என்னென்னது, சொல் எப்படி வகைப்படுத்திருக்கிறது தொல்காப்பியர் அப்படின்ற வகையில நம்ம பார்க்க போறோம். ஒரு எழுத்து சேர்ந்து எப்படி வந்து ஒரு சொல்லை வந்து உருவாக்குது, அந்த சொற்கள் எந்தெந்த அளவுக்கு பயன்படணும் அப்படின்றது, சொற்களோட பயன்பாடு, சொற்களோட வகைகள், அந்த ஒவ்வொரு வகையிலும் இருக்கிற வகைகளை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த சொற்கள், அதாவது சொல் இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மயங்கொலிகள் அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கணும். மயங்கொலிகள் வந்து தமிழ்ல ரொம்ப முக்கியமா பேசப்படுது, பார்க்கப்படுது. நம்ம சிறு வயதுல இருந்தே நிறைய தவறுகள் வந்து செஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஒலி வேறுபாடு. அதாவது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே, அதாவது இந்த ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல எது போடணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாளுக்கு ஒரு 2 கிளாஸஸ்க்கு முன்னாடி நான் குறிப்பிட்டிருந்தேன். இதை வந்து 2 சொல்லி நான் சொல்லக்கூடாது, இதை 3 சொல்லி நான் சொல்லக்கூடாது, இதை வந்து ரன்னகரம்னு சொல்லணும், இதை வந்து டன்னகரம்னு சொல்லணும். ஏன் இது ரன்னகரம் டன்னகரம்னா, எங்கெங்க எல்லாமே வந்து டா வரிசை வருதோ அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா நா வரிசை தான் வரும். 3 சொல்லி நான் அதுதான் வரும். இதுதான் அதனால டன்னகரம்னு சொல்றான். எங்கெங்கெல்லாம் ரா வருதோ அதுக்கு பக்கத்துலயோ முன்னாடியோ இந்த 2 சொல்லி நான் தான் வரும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்திருந்தோம் கண்டு. நம்ம எப்பயுமே வந்து 3 சொல்லி இன்னும், அதாவது இந்த 2 வரிசை வர்றதுனால நம்ம 2 சொல்லி இன்னும் போட்டு 2 போட மாட்டோம். டூ டா எந்த வரிசை வந்தாலும் அதுக்கு முன்னாடி 3 சொல்லி இன்னும் 3 சொல்லி நான் அந்த வகைகள் தான் வரும். வண்டு அப்படின்றது 3 சொல்லி இன் போட்டுதான் வரணும். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு வந்து ஒரு வித்தியாசங்கள் காணப்படுதுன்னா தெரிஞ்சுக்கும். டா வரிசைக்கு முன்னாடி இன்னும் வருது, அதாவது 3 சொல்லி இன்னும் வரும். ரா அந்த வரிசைக்கு முன்னாடி 2 சொல்லி இன் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கும். இந்த வகையில இந்த 3மே வந்து உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தோன்றலாம். ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கள்ல நம்ம பயன்படும் போது அதோட உச்சரிப்பு வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி லா ழா ஷா 3மே வந்து இந்த லா வரிசை தான், ஓகேங்களா? ஆனா அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல உச்சரிக்கும் போது அந்த நாக்கோட பயன்பாடு நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த அளவுல வச்சு உச்சரிக்கணும் அந்த லா அப்படின்ற வரிசையில சவுண்ட்ல வர அந்த உச்சரிப்பு. அதே மாதிரி ரா ரா எந்த இடத்துல அந்த நாக்கை வச்சு நம்ம உச்சரிச்சா இந்த ரா அப்படின்றது வித்தியாசப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மயங்கொலிகள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா 2 வார்த்தைகள் வந்து ஒரே சொற்றொடர்ல ஒரே உச்சரிப்புல வந்தாலும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மனம் மனம் ரெண்டுமே வந்து உச்சரிப்பு ஒன்னா இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனா இந்த 3 சொல்லினா இருக்கிற அந்த மனம் வேற, 2 சொல்லினா இருக்கிற அந்த மனம் வேற. இந்த மாதிரி மயங்கொலிகள் வந்து நிறைய தமிழ்ல இருக்கு. அது மாதிரி அதுல இருக்கிற சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் நம்ம இந்த மயங்கொலிகள்ல பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டாபிக் வச்சா நம்ம கடந்து போவோம். இப்போ மனம் அப்படின்றது 3 சொல்லினா போட்டு இருக்கிற அந்த மனம் வந்து வாசனை. மல்லிகை மனம் வீசியது, மல்லிகை மனம் வீசியது அப்படின்றது நம்ம எந்த மனம் போடுவோம்? மல்லிகை மனம் வீசியது. இந்த இடத்துல இந்த 3 சொல்லி நான் தான் போடுவோம். ஏன்னா வாசனைக்காக சொல்லப்படுற அந்த இது வந்து மனம். அதே மாதிரி இந்த மனம் 2 சொல்லினா அப்படின்றது உள்ளம் அப்படின்றத சம்பந்தப்பட்டு வருது. ஓகேங்களா? சோ இதோட உச்சரிப்புகள் எந்தெந்த அளவுக்கு எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது இந்த நாக்கின் அடிப்படையில கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி மயங்கொலிகள் வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. முதல்ல அதோட பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்தெந்த வார்த்தைகளை வந்து மயங்கொலிகள்ல பயன்படுத்துறாங்க தமிழ் மொழியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிட்ட வருது. அதெல்லாமே நம்ம அப்படியே ஃபாஸ்டா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எரி, இந்த எரி வந்து எரிதல், ஓகேங்களா? கட்டையை எரிக்கவை,
எரிதல். எரிதல் அப்படின்றது எரிப்பது, ஏதோ ஒரு பொருளை வந்து எரிப்பது, அதுதான் எரிதல். ஓகேங்களா. இந்த எரி அப்படின்றது தூக்கி எறியது. ஸோ எந்தெந்த இடத்துல எந்த எரி வரணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது வீடு தீப்பற்றி எரிகிறது, எந்த எரி போடுவீங்க? எரி எரி. அப்ப நம்ம என்ன போடுவோம்? நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போடுவோம். எரிகிறது அப்படின்னு போட்டா தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் வரணும், எரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல குறிப்பிட்டு இருக்கிற அந்த மயங்கொலி சொற்கள் சரியானது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி ஏரி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீர்நிலையை குறிக்கும். ஓடை, ஏரி அந்த வகையில இருக்கிறது ஏரியில வந்து நீர்நிலை. அதாவது இந்த ரி, இந்த ரி பாத்தீங்கன்னா ஏரி, ஏரினா ஏறுதல். மரம் ஏறி பழங்களை பறித்து கொடு அப்படின்றது இந்த ஏரி. அப்ப மரம் ஏறுதல் அப்படின்றது இந்த ஏரி. ஏரியில் மீன் பிடிக்க சென்றேன் அப்படின்றது இந்த ஏரி. சரிங்களா. அதே மாதிரி கூரை, கூரை இந்த ரை வந்துச்சுன்னா, இந்த ரை வந்து கூரைனா புடவையை குறிக்கும். கூரை புடவை சொல்லுவாங்கல்ல, கூரை புடவை அப்படின்றது மெலிசான இருக்கக்கூடிய புடவைகளை வந்து கூரை அப்படின்றது சொல்லுவாங்க. கூரை அப்படின்றது புடவையை குறிக்கும். அதே மாதிரி இந்த ரை அப்படின்றது வீட்டினோட கூரையை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வாங்கிய என் தங்கை, நான் வாங்கிய டேஷ் புடவையை என் தங்கை கூரை மேல் எரிந்தார். அப்ப எந்த கூரை வரணும்? ஃபர்ஸ்ட் நான் எழுதி போடுறேன், கூரை கூரை. இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, இந்த ரெண்டு வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல பயன்படும்? 1 and 2 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து எது வரும்? அப்ப முதல்ல வந்து கூரை புடவை தான். இதுதான் வந்து முதல்ல வரும், இது வந்து இரண்டாவதா வரும். அப்போ நான் வாங்கிய கூரை புடவை, புடவையை என் தங்கை கூரை மேல் எரிந்தாள். சரிங்களா. சோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது தலை அப்படின்றது நம்ம தலை உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. சிரம், சிரம்னா தலையை தான் குறிக்கும். இந்த லை அப்படின்றது கட்டுதல், இல்லைன்னா வந்து இந்த யாப்பு, சீர், அடித்தலை, அடித்தொடைன்னு சொல்லிட்டு இலக்கண வகைகள்ல குறிப்பாங்க. அது நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த இலக்கண வகையில ஒண்ணு இந்த தலை. தலை அப்படின்றது இந்த லை, இந்த நாக்கு, நுனி நாக்கு நம்ம பல்லுல வச்சு லைய உச்சரிக்கும் போது உச்சரிக்கிற அந்த இதுதான் வந்து இந்த லை. லை, இந்த லை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் தாடையில ஒரு மேடு பள்ளம் இறங்குற அந்த ஆரம்பிக்கிற பகுதி இருக்கும். அந்த இடத்துல நம்ம நாக்கோட நுனி பட்டு உச்சரிக்கும் போது நமக்கு இந்த லை அப்படின்றது கிடைக்கும். நாக்கு மடக்கி அந்த பள்ளத்துல வச்சு உச்சரிக்கும் போது நமக்கு இந்த ழை கிடைக்கும். தமிழ் இந்த லா, இந்த வரிசை எல்லாமே நாக்கு மடக்கி நமக்கு வந்து மேல் தாடையில அந்த பள்ளம் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு உச்சரிக்கும் போது நமக்கு இந்த லை கிடைக்கும். சரிங்களா. இலை, தலைனா இலை. அப்புறம் அலகு அப்படின்றது பறவையின் மூக்கு. அலகு, பறவையின் மூக்கு அப்படின்றது எல்லா பறவையோட மூக்கு வந்து அலகுன்னு சொல்லுவாங்க. அலகு அப்படின்றது பெண் பறவை, அதாவது கோழி அப்படின்றத கூட நம்ம அலகு அப்படின்றத சொல்லுவோம். அழகுனா வனப்பு, நமக்கு தெரியும் அழகா இருக்கிறோம் சொல்லுவாங்க, அதனால அழகு அப்படின்றது ஒரு வனப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அலை, அழை. ஸோ அலை அப்படின்றது நீர் அலை, கடல் அலை, அது வந்து அலை. அலை அப்படின்றது தயிர். சரிங்களா, தயிர். அழை அப்படின்றது கூப்பிடு, கூப்பிடுறது வந்து அழைத்தல், கூப்பிடுதல் அது. அதுக்கப்புறம் இலை, இலை, இழை, மூணுமே இருக்கு. இலை அப்படின்றது தலை. இந்த இலை வந்து மெலிந்து போதல் அப்படின்றது அர்த்தம். இளைத்தல், உடல் இளைத்தல் சொல்லுவாங்க, உடல் இளைத்தல், இந்தலை. ஓகேங்களா, உடல் இளைத்தல். அதே மாதிரி இழை, நூல் இலை. ஓகேங்களா. சோ நூல் இலை, நூல் இலைனா நூல் அப்படின்றத வந்து நூல் இலையை தான் சொல்லுவாங்க, இந்த இழை. அடுத்தது ஒளி, ஒளி அப்படின்றது சவுண்ட், ஒலி. ஒளி அப்படின்றது வெளிச்சம், ஒளி அப்படின்றது கெட்டு போகுது, ஒளிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே. சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 65 இருக்கு, சிலது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி கலை, கலை அப்படின்றது வித்தை, கலை சார்ந்த தகவல்கள். கலை அப்படின்றது ஆர்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, இப்ப கலை நிகழ்ச்சிகள், அந்த கலை. இந்த கலை வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பயிர்கள்ல நீக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறத கலை.
பயிர்களில் வளர்ந்திருக்கும் களைகளை அகற்றி எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நம்ம இந்த கலை தான் பயன்படுத்தணும். களை அப்படின்றது மூங்கில குறிக்கும். களை சரிங்களா, களை அப்படின்றது மூங்கில குறிக்கும். அடுத்து இந்த கிளி அப்படின்றது அச்சம். கிளி அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பயம், அச்சம் அப்படின்ற வகையில இந்த லீ பயன்படுத்துவாங்க. கிளி அப்படின்றது நமக்கு ஒரு பறவை அப்படின்றது தெரியும். இந்த கிளி அப்படின்றது கிழித்தல். புத்தகத்தில் உள்ள சில பக்கங்களை கிழித்து எறி அப்படின்றது இடத்துல நம்ம இந்த கிளி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி தாள் அப்படின்றது நாக்கு, நம்மளோட நாக்கு பகுதியை வந்து தாள் அப்படின்னு வேற ஒரு பெயர்களை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த தாள் அப்படின்றது நம்ம கால் வகையில சொல்லுவாங்க, இல்லைன்னா பேப்பர். தாள் அப்படின்றது பக்கம், ஒரு பேப்பர் அப்படின்றத கூட தாள்னு சொல்லுவாங்க. ஒரு கால், அந்த நம்ம உறுப்பு கால் பகுதியை தாள்னு சொல்லுவாங்க, பாதம் பகுதி தாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாள் அப்படின்றது பனி, தாழ்பால் சொல்லுவாங்கல்ல, தாழ்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாழ்பால் அப்படின்றது பணிந்து போதல் அப்படின்றது ஒரு அர்த்தம். தாள் அப்படின்றது இந்த பூட்டி வைத்து அந்த இதை வந்து தாழ்பால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வகையையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வலி, இந்த வலி வந்து வலிமையை குறிக்கும், இந்த வழி வந்து காற்றை குறிக்கும், இந்த வழி வந்து பாதையை குறிக்கும். ஸோ இந்த 3 வழிகளுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வால் அப்படின்றது விலங்குகளோட வால். வால், வாழ், வாழ் 3மே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வால் அப்படின்றது விலங்குகளோட வால் பகுதி, நாய் வால். அப்ப அடுத்தது இந்த வாள் வந்து கத்தி, நம்ம மன்னர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாள் தான் வந்து கத்தி சொல்லுவாங்க. நீளமான கத்தி வந்து வாள். வாழ்வது வாழ், இந்த வாழ் உயிர் வாழ்தல். சரிங்களா? இந்த அறம் அப்படின்றது ஒரு கருவி, வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. ஓகேங்களா? சோ அது வந்து மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி அறம். அதே மாதிரி இந்த அறம் அப்படின்றது நன்மை. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நன்மை செய்வது மனிதனுக்கான அறம். அப்ப அறம் அப்படின்றது நன்மையான விஷயம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி மரம்னா மாமரம், இது ஒரு மரத்தை குறிக்குது. எந்த ஒரு மரமா இருந்தாலும் ஒரு மரம், அது வந்து ஒரு பொருட்பெயர். அதே மாதிரி இந்த மரம் அப்படின்றது வீரனுக்கு, வீரம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வேர்டு அப்படின்றது மரம். இந்த ரா, ஓகேங்களா? இந்த ரா அப்படின்றது வீரமை குறிக்குது மரம்ல. அடுத்தது அரி, இந்த அறிதல், அறிந்து கொள். ஓகேங்களா? அறிந்து கொள் அப்படின்றது நம்ம இந்த ரீ வந்து பயன்படுத்துவோம். அரினா சிங்கம், அரிமா. அந்த எந்திரன் படத்தில் கூட ஒரு அரிமா அரிமா நான் 1000 அரிமான்னு சொல்லிட்டு, அரிமானா சிங்கமா குறிக்கும். அரினா சிங்கம். சரிங்களா? அதே மாதிரி வெட்டுவது, அறிதல். காய்கறி அறிந்து கொடு. சோ இந்த இடத்துல எல்லாமே இந்த அரி அப்படின்றத பயன்படுத்துவாங்க. அடுத்தது காளை. காளை அப்படின்றது நம்ம ஆண் மாடை குறிப்பிடுவோம், பசு, காளை. அதே மாதிரி இந்த காளை விடியற் காளையை குறிப்பிடுவோம். பறவை அப்படின்றது கடலை குறிப்பிடுவோம். இந்த ரா அப்படின்றது கடல். ஓகேங்களா? பறவை. இந்த ரா அப்படின்றது ஒரு பறக்கும் உயிரினத்தை குறிக்கும், பறவை. பறந்து அப்படின்றது பறந்து இருக்கிறது, விரிந்து இருக்கிறது அப்படின்றது பரப்புதல், பறந்து காணப்படுவது. இந்த ரா அப்படின்றது பறத்தல். இந்த பறவை எப்படி இருக்குது, கடல் எப்படி பறந்து காணப்படுது, விரிந்து காணப்படுது, அந்த மாதிரி அது பறந்து. இந்த பறவை என்ன பண்ணுது, பறக்குது. அப்போ இந்த பறத்தல். அடுத்தது உரிய அப்படின்றது உரிமை கோருவது. இது உனக்கு உரிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த ரீ வந்து பயன்படுத்தணும். உரிய அப்படின்றது அந்த சட்டை நீரை அதிகமாக உரிகிறது. அப்போ இந்த ரீ வந்து பயன்படுத்துதல், உறிஞ்சுதல். அதே மாதிரி தோலை உரி, இதுவும் வந்து அந்த உரித்தல் தான். சரிங்களா? அடுத்தது அருகு. அருகு அப்படின்றது அருகில் இருப்பதை குறிக்கிறது. அருகு அப்படின்னா அருகில் இருக்கிறது. இந்த ரூ வந்து அருகம்புல்ல குறிக்குது, அருகம்புல். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல 2 கொடுத்துருவாங்க, 2 இந்த மயங்கொல்லி சொற்கள் கொடுத்துருவாங்க. அந்த 2 இடத்துல எது வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புல் வந்து தாவரம், இந்த புல் வந்து பறவை. ஓகேங்களா? சோ இது ஒரு சென்டென்ஸ்ல எழுதணும்னா அதாவது இந்த டேஷ்கள் டேஷ் மேல் அமர்ந்தது. அப்ப புல்லு, புல்லு. இந்த 2த்துல முதல்ல வந்து எது வரும், ஃபர்ஸ்ட் ஒன்னு வரும். ஓகேங்களா? புல்கள், புற்கள், அதாவது புல்லினங்கள்.
புள்ளினங்கள். புள்ளினங்கள் புல் மேல் அமர்ந்தது, அமர்ந்தன. ஓகேங்களா. புல்கள் அப்படின்றது கல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பன்மை விகுதி தான் வரணும், அதனால அமர்ந்தன. ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது அறை. இந்த அறை வந்து பாதியா குறிப்பது. 1 அறை மணி அப்படின்றது பாதி. இந்த அறை வந்து ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு அறை, இல்லைன்னா அறைதல், யாரோ அடிக்கிறது அப்படின்றது அறைதல். இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த இறக்கம் ரா, இந்த இறக்கம் வந்து இறங்குவது, மேலே இருந்து கீழே இறங்கு, இறக்கமாக உள்ளது, ஏணி இறக்கமாக உள்ளது அப்படின்னா இந்த இறங்குதலை குறிக்குது, டிக்ளைன்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த இறக்கம் வந்து கருணையை குறிப்பது. ஓகேங்களா. அதே மாதிரி உரை. உரைனா இருப்பது, வாள் உரை. வாள் வந்து இருக்கிறது, வாள் உரை. வாள் உரையில் போடு அப்படின்னா அந்த வாள் இருக்கிற அந்த இருப்பிடத்தை குறிக்குது, இல்லை ஒரு மூடிய குறிக்கும். இல்லைன்னா வந்து இப்போ கை உரை இருக்கு இல்லையா, கை உரை அப்படின்றது கையில போடுற கிளவுஸ். அப்ப அதை மூடி இருப்பது வந்து உரைதல்னு சொல்லுவாங்க. இந்த உரை அப்படின்றது உரைநடைய குறிக்கும். இன்னொன்னு வந்து உரைதல் அப்படின்றதும் இந்த ரை தான், உரைதல். ஃப்ரீஸ் ஆகிறது, ஃப்ரீஸ் அப்படின்றதும் இந்த உரை தான். அடுத்தது தரு அப்படின்றது, இந்த ரூ வந்து மரத்தை குறிக்கும், இந்த ரூ வந்து கட்டுவதை குறிக்கும். தருதல், இந்த கட்டு பிளஸ் கொடுத்தல், கொடு. ஓகேங்களா. தா இல்ல இந்த ரூ தான் வந்து கொடுத்தல். தா தரு, தருதல். அப்ப தருதல் அப்படின்றது கொடுப்பதை குறிக்குது, மரபு இல்லைன்னா இன்னொன்னு கொடுப்பது. இந்த தரு அப்படின்றது கட்டுவது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய மயங்கொலி சொற்கள் இருக்கு. நான் இந்த PDF அனுப்புறேன், நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நான் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல கேட்பேன். நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த பயிற்சி வந்து பாருங்க. தேர் டேஷ் சென்றனர், எந்த விழா வரும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தேர் டேஷ், தேர் திருவிழா சென்றனர், இதுதான் அதுக்கான ஆன்சர். வாழை டேஷ் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழை, இதுல தப்பா இருக்கு, வாழை இந்த ழா வரும். இதுல எது கரெக்ட்? பழம். பழம். செகண்ட் ஒன் வந்து இதுக்கான ஆன்சர். சிரம் என்பது எதை குறிக்கும், எந்த லையை குறிக்கும்? இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன். இலைக்கு வேறு பெயர் பார்த்திருந்தோம், எந்த லை வரும்? இரண்டாவது. இந்த லை அப்படின்றது எதை குறிக்கிறது? இந்த லை அப்படின்றது சிரம். சிரம் சிரம் அப்படின்றது இந்த தலை, தலை, இந்த தலை. இந்த தலை அப்படின்றது எதை குறிக்குது? ஆமா, இப்பதான் பார்த்தேன். என்ன போட்டிருக்கோம்? தலை வகை, இலக்கண வகை. இலக்கண வகை ஆமா, கட்டுவது. ஓகேங்களா. அடுத்து வண்டி இழுப்பது டேஷ். வண்டியை எதை இழுப்பது? இரண்டாவது, காலை. இந்த காலை தான் வண்டி இழுக்கும். கடலுக்கு வேறு பெயர், முதல் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டுங்களா. பறவை பறந்து காணப்படுது. பறவை வானில் பறந்தது, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது எட்டாவது, கதவை மெல்ல திறந்தான். மல்லிகை டேஷ் வீசியது, மனம் வீசியது. புலியின் டேஷ் சிவந்து காணப்படும், புலியின் கண்கள் சிவந்து காணப்படுகிறது. குழந்தைகள் டேஷ் விளையாடின, குழந்தைகள் வந்து பந்து, முதல் ஒன். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர், கோலம். எந்த கோலம்? ஃபர்ஸ்ட் ஒன். இந்த கோலம் வந்து எதை சொல்லுவாங்கன்னா பூமியை சொல்லுவாங்க. பிளானட் வந்து கோள்கள், கோலம். சரிங்களா. சரி, இப்போ இது வந்து TNPSC கேட்ட கொஸ்டின், சரிங்களா. லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின். இந்த கலை இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒளி வேறுபாடு அறிஞ்சு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத சொல்லணும். இந்த லை அப்படின்றது எது வருது, இந்த லை அப்படின்றது எது வருது. அப்ப இது 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்துதல் அப்படின்றது முதல் ஒன்னுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? கலைத்தல் சார். கலைத்தல். மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, கேட்கலீங்களா நான் பேசுறது? ஆன்சர் சொல்லுங்க. சரியான ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? ABCD எது வருது? கலைத்தல் சார். கலைத்தல்னா நீக்குதல்.
நீக்குதல். அப்போ ஆன்சர் வந்து கலை அப்படின்றது கலைத்தல், இந்த கலை வந்து நீக்குதல் அப்படின்னு வருமா? ஃபர்ஸ்ட் கலை இந்த அப்படின்றது கலை கரெக்ட் வரும் தான். சார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கலை ஆ, அப்படின்றது ஆர்ட்ஸ் பார்த்தோமா, ஏதாவது ஒரு நுண்கலை ம். இல்லைன்னா வந்து ஒரு அறிவியல் கலை, ஆடர் கலை, இதெல்லாமே பார்த்தோம். ஆனா கலைத்தல் அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால கலைத்தல் நீக்குதல் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது வாழை ம். வாழை. இந்த வாழை ஃபர்ஸ்ட் வாழை வாழை இந்த ரெண்டுத்துல எது ஆன்சரு? இந்த வாழை பாருங்க, இந்த வாழை அப்படின்றது எதை சொல்லுது? ஆக்சுவலி நான் இதை கொடுத்துருப்பேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்க இருக்க பாருங்க, இங்க இருக்க பாருங்க. இளம் இளம் வாழை பெண் வாழை மீன் வகை. அப்படின்றது இளம் பெண்ணு, பெண். இந்த வாழை இளம் அப்படின்றது பெண் மீன் வகை. வாழை இந்த மீன் வாழை வகை. அப்படின்றது இந்த வாழை அப்படின்றது மரம் சார். மரம் மரம் மழை மரம். மரம் வாழை இந்த வாழை அப்படின்றது இலை, வாழை இலையை குறிக்கும். கரெக்டா? மரம். மரம், வாழை வாழை மரம், வாழை. வாழை இலை, வாழை மரம், அந்த மரத்தை குறிக்கும். சோ அப்ப இப்ப சொல்லுங்க, இதுல வந்து வாழை அப்படின்றது எதை குறிக்குது? வாழை அப்படின்றது இந்த வாழை வந்து முதல் இளம் ஒன்று பெண் மீன் வகை சார். இளம் பெண்ணு மீன் ஆ. வகை. ஏன்னா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்சர் வந்து ஏ. வாழை அப்படின்றது இளம் பெண்ணை குறிக்கும், இந்த வாழை அப்படின்றது மீன் வகையை குறிக்கும். வாழை மீன் சொல்லுவாங்கல்ல, மீன் வாழை வகையை மீன். குறிக்கும். வாழை மீனுக்கும் விலங்க மீனுக்கும் கல்யாணம்ல ஒரு பாட்டு வரும்ல, அதுல இந்த வாழை தான் அது. அந்த வாழை, வாழைனா மீன் வகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது இந்த லை. அடுத்தது வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இப்போ இதுல வந்து ஆற்றங்கரை, சாயக்கரை, இப்போ இதுல எது எது கரெக்டானதுன்றது கண்டுபிடிக்கணும். நாம இதுல எது வந்து கரெக்டானது? ஆற்றங்கரை, சாயக்கரை, ஆப்ஷன் டி சார். கலங்கரை. கலங்கரை ஆப்ஷன் டி. கடற்கரை சார். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Option கலங்கரை. ஆப்ஷன் டி. கலங்கரை அப்படின்றது கடற்கரை. சரிங்களா? கரை கரை, கலங்கரை கடற்கரை. சரி, அடுத்தது. சோ இந்த மாதிரி ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்றத நிறைய கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. இதுல ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதுனா நம்ம படிக்கணும்னா இதுக்கே டைம் ஆயிடும். அதனால இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க. இதோட விளக்கம் கொடுத்துருக்கேன், அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க அந்த சென்டென்சஸ்ல எழுதிடலாம். ஏன்னா அந்த அந்த சொற்றொடர் நம்ம படிக்கும் போது நமக்கு எளிமையா புரியும் இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது. சரிங்களா? சரி, அடுத்தது போயிடலாம். இப்போ அந்த மயங்கொலி சொற்களோட நமக்கு எழுத்துக்கள் முடியுது. எழுத்துக்கள் முடிஞ்சு நம்ம இப்போ வந்து சொல்லிலக்கணத்துக்குள்ள வரோம். சொல் அப்படின்றது நிறைய எழுத்துக்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுறது சொல். முதல்ல வந்து ஒரு மொழிக்கு அடிப்படையா இருக்கிறது எழுத்துக்கள். அதுக்கு அடுத்தது நிறைய எழுத்துக்களை சேர்ந்து உருவாகிறது சொல்லு. சொற்கள், நிறைய சொற்கள் சேர்ந்து உருவாகிறது சொற்றொடரா உருவாக்கப்படுது. ஸோ இப்போ இந்த சொற்கள் தான் வந்து மொத்த மொழியை வந்து ஆட்டி படைக்குது. அந்த மாதிரி சொற்கள்ல வகைப்பாட்டியல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சொற்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு தமிழ் மொழியில அப்படின்னா மொத்தம் 4 வகையா பிரிக்கிறாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சதுதான். ஆனா அது எல்லாமே நல்லா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பெயர் சொல்லோட வகைகள் என்ன, பெயர் சொல் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து தருதல் இது கொடுத்துட்டு பெயர் சொல்லின் வகைகள், பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு கொடுத்துருவாங்க. பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னா இது என்ன பெயர்? தருதல் அப்படின்றது சினை பெயரா, தொழிற்பெயரா, காலப்பெயரா, இடப்பெயரா அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பெயர் சொல்லோட வகைகளை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த வார்த்தையை வச்சு நம்ம அது என்ன வகை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் சொற்கள்ல, தமிழ் மொழியில தொல்காப்பியர், தமிழ் மொழியில வந்து தொல்காப்பியரும் சரி, மற்ற இலக்கண நூலாசிரியர்களும் சரி, சொற்களை வந்து 2 வகைப்பாட்டுல பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து இலக்கண முறைப்படி பிரிச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு வந்து இலக்கிய முறைப்படி, அதாவது இந்த இயற் சொல் வகையில, இலக்கிய வகையில பிரிச்சிருக்கிறாங்க. 2 வகையில பிரிச்சிருக்கிறாங்க. இலக்கண முறைப்படி பிரிக்கிறத வந்து நம்ம ஸ்கூல் லெவல்ல பார்த்திருப்போம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுல எல்லாமே உயர்திணைகளும் வரும், அக்ரிணைகளும் வரும். ஓகேங்களா? உயர்திணை, அக்ரிணை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த பெயர் சொல்லல வரும். ஓகேங்களா?
உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள் தான் இந்த உயர்திணை அஃறிணைன்றது. உயிரற்ற பொருட்கள் அப்படின்றது உயிர் இல்லாத ஒரு பொருள். அதாவது ஒரு ஒரு பேனாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு வானம், பூமி, இதெல்லாமே ஒரு பெயர் சொல் தான். சரிங்களா? அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல். பெயர் சொல் செய்யக்கூடிய செயல் வந்து வினைச்சொல்லை குறிக்கும். சரிங்களா? இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இணைந்து பொருள் தரக்கூடியதா இருக்கிற சொல்லு வந்து இடைச்சொல். அந்த இடைச்சொல் அப்படின்றது ஏ மற்றும் இந்த வகையில குறிக்கப்படுது. அதாவது அது தனியா பொருள் தராது, அதோட சேர்ந்து இருந்துதான் பொருள் தரும். அதாவது பெயர் சொல்லு வினை சொல். எடுத்துக்காட்டுக்கு இது இங்கிலீஷ்ல வந்து நம்ம ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபுகள் பார்த்திருப்பீங்க. ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அந்த மாதிரி தமிழ்ல வேற்றுமை உருபுகள் பார்த்திருப்பீங்க. அந்த வேற்றுமை உருபுகள் இடை சொற்களுக்கு இடையில வரும். அதாவது ஒரு சொல் இரண்டு சொற்கள், அதாவது இந்த ஒரு பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய காணப்படுற ஒரு சொல்லு வந்து இடைச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இடைச்சொல் தனித்து இயங்காது. சரிங்களா? அப்புறம் உரி சொல் அப்படின்னா ஒன்றை ஒரு பண்பை பற்றி குறிப்பிடும் சொல்ல வந்து உரி சொல்னு சொல்லுவோம். பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ விளக்கமாக விவரிக்கும் சொல் உரி சொல் ஆகும். இதை வந்து பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. வினையடை அப்படின்னாவும் செயல்படும். பெயர் சார்ந்து வரும், வினை சார்ந்து வரும். அடை அப்படின்றது அதை அடைந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம். பெயரடை அல்லது வினையடை, இந்த இரண்டு விஷயங்களை, அந்த இரண்டை சார்ந்து வருவதால் இது உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு செந்நிறம். செந்நிறம் அப்படின்றது செம்மை நிறம். நிறம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கலரை சொல்லுவோம். அது எப்படி இருக்கு, சிறப்பா இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் செம்மை நிறம். சிகப்பா, பச்சையா இருக்கு, செம்மையா இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கடிமடல், இல்லைன்னா வந்து வெற்றிலை சொல்வீங்கல்ல. வெற்றிலை அப்படின்றது நம்ம பிரிச்சோம்னா வெறுமை கூட்டல் இலைன்னு பிரியும். வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரியும். இந்த மாதிரி இலை அப்படின்றது நம்ம ஒரு பெயர் சொல் தான். அந்த பெயர் சொல்லுக்கு ஒரு சிறப்பிச்சு, அதாவது விவரிச்சு கூறுறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உரி சொல் அது சொற்றொடரா இருந்துச்சுன்னா உரி சொற்றொடர். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரி சொல்லோட வகைகளும் லாஸ்ட் பார்க்கலாம். ஆனா முதல்ல வந்து நம்ம இலக்கிய வகைகள் படி எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு சொற்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டா நம்ம இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னா இந்த வகைகளோட பெயர்கள் கேட்க மாட்டாங்க. இது சம்பந்தமா இருக்கிற தகவல்கள் தான் கேட்பாங்க. நமக்கு இது எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் இது சம்பந்தமா இருக்கிற எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இந்த இலக்கிய வகைகள்ல சொற்களை பார்த்தீங்கன்னா 4 வகைகளை பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னதுன்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில பிரிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 4 இலக்கிய வகைகள் சொற்கள் இது என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ இயற் சொல் அப்படின்றது இயல்பா கருதப்படுற ஒரு சொல், காமனா யூஸ் பண்ற ஒரு சொல்ல வந்து இயற் சொல் சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம், இயல்பா எளிதில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்களை வந்து இயற் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இயற் சொல்லு வகைகளை வந்து இயற் சொல், திரி சொல் இந்த மாதிரி நிறைய கேட்டது இல்லைனாலும் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எளிதில படிச்சு புரிஞ்சுக்கிற போது எளிதில தெரியறதுக்காக நம்ம பயன்படுத்துறத வந்து நம்ம இயற் சொல்லுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இயற் சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில காணப்படுறது. சரிங்களா? பெயர் இயற் சொல்லு, வினை இயற் சொல்லு, இடை இயற் சொல்லு, உரி இயற் சொல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 இலக்கண முறைப்படி சார்ந்து வரும் இந்த இயற் சொற்கள் காணப்படுது. இப்ப மண்ணு, பொண்ணு. இப்ப மண் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது, ஒரு இயல்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்களை குறிக்கிறதுனால இது பெயர் இயற் சொல். நடந்தான், வந்தான், நட, வா அப்படின்ற வேர் சொல்லு காணப்படுற இந்த நடந்தான், வந்தான் அப்படின்ற அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா வினைய சம்பந்தப்பட்டு வருது. இது காமனா பயன்படுத்துறது. அதனால இந்த வினை இயற் சொல். இடை இயற் சொல் அப்படின்றது அவனை, அவனால், ஐ, ஆல் அப்படின்ற அந்த விகுதிகள் பெற்று வர்றதுனால இதை வந்து நம்ம இடை சொல்லுன்னு சொல்றோம். ஆனா இது வந்து காமனா பயன்படுத்துது. அவன், 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 அவள் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதுக்கு நடுவுல இடை சொற்களை பயன்படுத்தி நம்ம சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவனை அழையுங்கள், அவனால் எந்த காரியமும் ஆகாது. சோ இந்த மாதிரி சொற்றொடர்கள் நம்ம பார்க்கும்போது ஆளு, அணை, ஐ அப்படின்ற அந்த விகுதிகள் வந்து இடையில காணப்படுறதுனால இது இடை சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா இது இயல்பா பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல காணப்படுறதுனால இதை இடை இயற் சொல் அப்படின்னு சொல்றாங்க. மாநகர் அப்படின்றது உரி இயற் சொல். இயற் சொல் அப்படின்றது நகர் அப்படின்றத இயற் சொல்லா சொல்றாங்க.
அந்த நகருக்கு முன்னாடி மா மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு பகுதி வந்துச்சுன்னா அதை வந்து உரி சொல்லுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் உரி சொற்றொடர்கள்ல கொண்டு வருவாங்கன்னா மா, சால, உரு, தவ, ரணி, இந்த 6மே அதாவது இந்த 5மே பாத்தீங்கன்னா உரி சொற்றொடர்ல கொண்டு வருவாங்க. இப்ப மாநகர், ஆனா மாமரம் வந்து உரி சொற்றொடர்ல கொண்டு வர மாட்டாங்க. மாமரம் அப்படின்றது ஒரு சிறப்பு பெயரை காணப்படுது. சரிங்களா? இடுபுரி பெயர் சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறப்பு பெயர்ல காணப்படுது. ஏன்னா மரம் அப்படின்றது பொது பெயர், மரமோட சிறப்பிச்சு சொல்றதுனால இது வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது திரிசொல் பாத்தீங்கன்னா திரிசொல் திரிந்து காணப்படுவது, அதாவது வேறு மாதிரி காணப்படுவது. 2-3 சொற்கள் மாறி மாறி வந்தாலும் அது ஒரே அர்த்தத்தை தருமாயின் அதை வந்து திரிசொல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். அதாவது இந்த வங்கூல், அழுவம், சாற்றினான், உருப்பயன் அப்படின்ற சொற்களை பார்க்கும்போது நமக்கு இந்த காற்றை சொல்லும், இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அழுவம், வங்கம். வங்கம் அப்படின்றது கப்பலை தான் குறிக்கும். இந்த 2மே கப்பலை குறிக்கும். அப்ப கப்பலை குறிக்கிறதுக்கு நிறைய சொற்கள் பயன்படுத்துறோம்ல, அதனால இதை வந்து பெயர் திரிசொல்னு சொல்லுவாங்க. அடுத்தது இயம்பினான், பயின்றான். இது எல்லாமே இயம்பினான் அப்படின்றது பயின்றான், கற்றான் அப்படின்றது அர்த்தம். அப்போ இது 2மே ஒரே அர்த்தத்தை கொடுக்குது. அதனால இதை வந்து வினை திரிசொல்னு சொல்லுவாங்க. அன்ன, மான அப்படின்றது இடைத்திரிசொல்ல சொல்லுவாங்க. ஸோ திரிசொல்களோட வகைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. அது பயன்பாட்டுக்கு வந்து நம்ம அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வார்த்தை கொடுத்து இது என்ன இயர் சொல் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த என்ன வகை சொல் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது திரிசொற்களை ஒரு பொருள் குறித்து பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்து ஒரு திரிசொற்கள் எனவும் இரு வகைப்படும். அதாவது ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய நிறைய திரிசொற்கள், நிறைய பொருள் தரக்கூடிய ஒரே திரிசொல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வேர்டு பார்த்தோமா, அந்த வேர்டு நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ இந்த அலை அப்படின்றது கடல் அலையை குறிக்கும், இன்னொன்னு வந்து அதுக்கு உண்டான வேற அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை நிறைய அர்த்தத்தை குறிச்சு சொல்லப்பட்டுச்சுன்னா அதை வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப வங்கம், அம்பி, நாவாய் எல்லாமே கப்பலை தான் குறிக்கும். ஒரே பொருள் தருவதனால் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதழ் அப்படின்ற வார்த்தை வந்து பூவோட இதழும் குறிக்கும், உதடையும் குறிக்கும், கண் இமையும் குறிக்கும், நாளிதழையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு சொல் வந்து நிறைய அர்த்தங்கள் தருமாயின் இதை வந்து பல பொருள் குறித்த திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப திசை சொல் அப்படின்றது திசையை குறிப்பது. எந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் அப்படின்ற சொற்கள் வந்து தமிழ் வழக்குல இருந்தாலும் இவை எல்லாமே பிறமொழி சொற்கள், நம்ம தமிழ் சொற்கள்லாம் இல்ல. இப்ப ரயில் அப்படின்றது இங்கிலீஷ் சொல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேற ஒரு மொழிகள்ல இருக்கிற பயன்படுத்தக்கூடிய இல்லைன்னா வேற இடத்துல இருக்கிற சொற்களை வந்து நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்தணும்னா அதை வந்து திசை சொல்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஆசாமி, சாவி அப்படின்ற 2 வார்த்தையை பார்த்துக்கோங்க. இதுல ஆசாமி அப்படின்ற ஒரு சொல்லு வந்து உருது மொழி சொல்லலாம். இவரு ரமணா படத்துல வந்து விஜயகாந்த் ஒரு வேர்ட் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை என்னன்னு சொல்லுவாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த படம் பார்த்திருக்கீங்களா? நம்ம சுத்தி இருக்கிறதுலயே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம், அப்பதான் நமக்கு மறக்காது. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்னன்னு சொல்லுவாரு? சொல்லுங்க. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மன்னிப்பு அப்படின்றது தமிழ் மொழி சொல்லே கிடையாது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2019 கேட்ட கொஸ்டின். மன்னிப்பு அப்படின்ற ஒரு சொல் எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் வந்து தமிழும் கொடுத்திருந்தாங்க. ஆனா நிறைய பேர் தமிழ் தான் குறிப்பிட்டாங்க. ஏன்னா விஜயகாந்தே சொன்னார்ல ஃபேக்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னாங்க. எல்லாருக்கும் தப்பு. மன்னிப்பு அப்படின்றது ஒரு உருது மொழி சொல். உருது மொழியில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு தான் வந்து மன்னிப்பு. இந்த மாதிரி பிற மொழி சொற்கள், பிற இடத்தை சார்ந்த சொற்கள் வந்து தமிழ் மொழியில காணப்படுது. இதுதான் இந்த லாஸ்ட்ல பார்த்து தமிழ் மொழி ஏன் வந்து அழியாம இருக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னா, பிற மொழி சொற்கள் அதிகமா காணப்படுறதுனால அப்போ அதோட பயன்பாடுகள் அதிகமா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? இப்போ இதுல சாவி அப்படின்ற சொல் வந்து போர்த்துகீசிய மொழியில பயன்படுத்தக்கூடிய சொல். இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஆசாமி அப்படின்ற ஒரு சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சாவி அப்படின்ற ஒரு சொல் வந்து எந்த மொழி சொல்லுன்னு கேட்பாங்க.
ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு நிலத்துல சார்ந்து இருக்கிற ஒரு சொல்லு வேற தமிழ் மொழியில நம்ம பயன்படுத்தணும்னா இடம் தாண்டி, அதாவது திசை தாண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்ல வந்து நம்ம திசை சொல்லுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு இப்ப பெற்றம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. பெற்றம்னா பசு அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த பெற்றம் அப்படின்ற வார்த்தையை வந்து எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னா தென்பாண்டி நாட்டு சொல். தென்பாண்டி நாட்டு சொல், அதாவது பாண்டி நாடு, பாண்டிய நாடு எங்க கன்னியாகுமரி அந்த வகையில அந்த இடத்துல காணப்படுது. பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச தென்பகுதி ஆட்சி செஞ்ச அந்த பகுதி, அந்த இடத்துல பேசப்படுற ஒரு சொல், அந்த இடத்துல பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லுதான் வந்து பெற்றம். பெற்றமுக்கான விளக்கம் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா பசு. இது கேட்பாங்க, பெற்றம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? பெற்றம்னா பசு. தள்ளை அப்படின்றது தாய். குட்ட நாட்டு சொல். குடநாடு, குடகு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குட்ட நாடுன்னு சொல்லுவாங்க. குடகு நாடு அந்த பகுதியில மலைவாழ் மக்கள் மலை பகுதிகளில் இருக்க காணப்படுற அந்த நாடு தான் வந்து குட்ட நாட்டு சொல். இந்த நாட்டுல, அதாவது இந்த இடத்துல வந்து தாய் அப்படின்றத வந்து தள்ளை அப்படின்னு பெயர்கள்ல குறிப்பிடுவாங்க. தந்தைன்னா அச்சன். அதாவது குடநாடு சொன்னாலும் அச்சன்னா மலையாளத்துல காணப்படுது. அச்சன், அம்மை அப்படிலாம் சொல்லுவாங்களா, இதெல்லாமே தந்தை. அச்சன்னா தந்தை. தந்தைனா இந்த கேரளால அதிக அளவுல பேசப்படுது. கேரளா, மூணாறு அந்த மாதிரி பகுதிகளில். சரிங்களா? அப்போ அது குடநாட்டு சொல். குடநாடு, குட்டநாடு எல்லாம் ஒண்ணுதான். பாழி அப்படின்றது சிறு குலத்தை வந்து குறிக்கிற சொல். பூலி நாட்டு சொல். இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகள்ல காணப்படுற அந்த சொற்கள் வந்து தமிழ் மொழியில காணப்பட்டுச்சுன்னா இந்த வகையான சொற்கள் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய திசை சொற்கள் வந்து காணப்படுது. அது என்னென்னு பார்ப்போம். எந்த மொழியில பேசப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு அங்காடி அப்படின்ற கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? அங்காடி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்காடி அப்படின்றது வணிகம் செய்யும் இடம். ஓகேங்களா? மார்க்கெட் சிம்பிளா சொல்ல போனா. இப்ப இதை வந்து அங்காடின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அங்காடி அப்படின்ற தமிழ் மொழி சொல்லே கிடையாது. இதை வந்து தெலுங்குல இருந்து நிறுவி வைத்திருக்கிறாங்க. அங்காடி அப்படின்றது அங்காடி அப்படின்ற பேர்லயுமே தெலுங்குல சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுமே வேற மொழியில இருந்து, வேற இடத்துல இருந்து, பயன்பாட்டுல இருந்து எடுத்து நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்துறதுனால இது வந்து திசை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப கெட்டி, கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டி அப்படின்றது உறுதியா பிடித்துக்கொள். அப்போ கெட்டி அப்படின்றது எந்த மொழி சொல்லுன்னா தெலுங்கு மொழி சொல். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. கெட்டி அப்படின்பது, கெட்டி என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. தமிழும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், தமிழ் நினைச்சு தமிழ் டிக் பண்ணோம். கெட்டி அப்படின்றது தெலுங்கு. தெம்பு, தெம்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே தெலுங்கு மொழி தான். தெம்பாரு, சும்மா சோர்ந்து போயிருக்காது, தெம்பாரு அப்படின்னா ஊக்கமா இரு, அதாவது எனர்ஜெட்டிக்கா இரு, அதுதான் அந்த தெம்பு. பண்டிகை அப்படின்றது தெலுங்கு மொழி தான். விழா, விழாவை தான் நம்ம பண்டிகை. உண்மையா சொல்ல போனா பண்டிகை அப்படின்றது விழான்னு தான் சொல்லணும். தீபாவளி பண்டிகை அப்படின்றது தை திருநாள் விழா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதான் தமிழ் மொழிக்கான உச்சரிப்பு. ஆனா அது வேற வகையில நம்ம பண்டிகை, தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்லணும். அதை வந்து பண்டிகை அப்படின்னா தெலுங்கு மொழி சொல். வாடகை வாங்குறோம்ல, வாடகை அப்படின்றது இப்போ ஒரு ஒரு இடத்தை பயன்படுத்துறோம், நம்ம வீட்டுல இருக்கிறோம்னா வாடகை கொடுக்குறோம்ல, அது வந்து குடிக்கூலி. குடி இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய கூலி குடிக்கூலி. அப்ப வாடகை, வாடகையோட தமிழாக்கம் என்னது குடிக்கூலி. இதையும் கேட்பாங்க. வாடகை எந்த மொழி சொல்லுன்னு கேட்பாங்க. வாடகை என்பதன் தமிழாக்கம் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. பட் முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எச்சரிக்கை, எச்சரிக்கை அப்படின்றது தெலுங்கு சொல். சரிங்களா? இதை பார்த்துக்கணும். எச்சரிக்கை அப்படின்றது தெலுங்கு சொல். எச்சரிக்கைனா முன்னறிவிக்கிறது, முன்னறிவிப்பு அப்படின்றது தமிழ் சொல். அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம், எச்சரிக்கைன்னு சொல்றோம். எச்சரிக்கை அப்படின்றது தெலுங்கு சொல். அடுத்தது அசல். அசல்னா முதல், அசல் கட்டு, பிரின்சிபல் சொல்லுவாங்கல்ல. வட்டி வாங்குறோம், வட்டிக்கு காசு வாங்குறோம், அப்ப நம்ம எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், அசல் கொடுக்கணும்ல, அந்த அசல் அப்படின்றது உருது சொல். அதே மாதிரி அனாமத்து. அனாமத்துனா அனாமத்தா விட்டுடாத, இதுல கணக்குல சேர்க்காம இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அனாமத்துனா எதையுமே ஆட் பண்ணாம இருக்கிறத அனாமத்து. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருப்போம், ஆனா இது தமிழ் நினைச்சிருப்போம், ஆனா தமிழ் கிடையாது. அனாமத்து அப்படின்றது உருது மொழி சொல். இனாம், இனாம்னா நன்கொடை. அங்க போங்க இனாம் கொடுப்பாங்க, இனாமுக்கு ₹1 கொடுப்பாங்க, அப்ப இனாம் அப்படின்றது நன்கொடையை குறிக்கிறது. இது வந்து உருது சொல். இலாக்கா, இலாக்கா அப்படின்றது துறை. இது நான் தமிழ் தான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா தமிழ் கிடையாது. இந்த இலாக்கா, இந்த இலாக்கானா இந்த துறை, டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த இலாக்கா தான் வந்து டிபார்ட்மெண்ட், துறை. அது வந்து உருது சொல். சலாம் போடுவாங்க, சலாம் நமக்கு தெரியும், அது வந்து அரபிக் மொழி தான், உருது மொழி, அது தெரியும். சரிங்களா? சாமான், இந்த அது என்னது, இந்த திருட்டு வேலை செய்யறவங்க, இந்த ரவுடிகள் எல்லாமே வந்து சாமானு பொருள் எடுத்துட்டு வந்துடும், சாமான் எடுத்துட்டு வந்துடும் சொல்லுவாங்களா. சாமான்னா
பொருள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து உருது சொல். ஓகேங்களா. சவால், சவால்னா அறைகூவல். சவால் அப்படின்றது தமிழ் வேர்டு கிடையாது, அது வந்து உருது மொழி சொல். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்மியா குடி. ஏன் அதிகமா குடிக்கிற? கம்மியா குடி. அப்ப கம்மி அப்படின்றது பாரசீக மொழி. ஓகேங்களா. பாரசீக மொழி அப்படின்றது ஒரு மொழி இருக்கு, அந்த பார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்சிஸ் பர்ஷியால பேசுவாங்க. பர்ஷியால அதிக அளவுல பேசப்படுற மொழி தான் பாரசீகம். அந்த பாரசீக மொழியில கம்மி அப்படின்றது குறைவு நடக்கும். கிஸ்தி அப்படின்றது வரி, வரி கட்டுறது. ஓகேங்களா. கிஸ்தி, கிஸ்த், GIST, கிஸ்த் அப்படின்றது வரி, டாக்ஸ் சொல்லுவாங்க பாரசீக மொழி. குஸ்தி அப்படின்றது சண்டை, குது சண்டை. குஸ்தி அப்படின்றது பாரசீக மொழி. இதெல்லாமே நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்டு நீங்க கம் அக்ராஸ் பண்ணீங்கன்னா அது என்ன மொழின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஆஃப்டர் கிளாஸ்க்கு அப்புறம் நிறைய தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்ப குஸ்தி அப்படின்றது என்ன மொழி? சமஸ்கிருத மொழியா, வடமொழியா? கிடையாது. அப்போ அது வந்து உருது மொழி. உருது மொழியா அதுவும் கிடையாது, பாரசீக மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப குஸ்தினா பாரசீக மொழி. ஓகேங்களா. சரகம், சரகம் அப்படின்றது பார்டர், பார்டரை தான் வந்து சரகம்னு சொல்லுவாங்க, அதுவும் பாரசீக மொழி. சுமார், சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு. அப்ப அந்த சுமார் அப்படின்றது பாரசீக மொழி. அப்புறம் தயார், தயார்படுத்து, எல்லாத்தையும் தயார்படுத்து. தயார் அப்படின்றது பாரசீக மொழி, ஆயத்தப்படுத்து, ஆரம்பி. பட்டா அப்படின்றது பாரசீக மொழி தான். பட்டா அப்படின்றது நம்ம பாப்பல ஒரு நிலத்துக்கு உரிமை கோருகிற ஒரு நிலப்பத்திரம் தான் வந்து பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பட்டா வந்து பாரசீக மொழி. இதெல்லாமே கேட்டிருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டாக்டர் அப்படின்றது ஆங்கில மொழி. டாக்டர் நமக்கு தெரியும், நைட்டு, பஸ், இதெல்லாமே ஆங்கில மொழி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகள்ல இருக்கிற நிறைய பிறமொழி சொற்கள் தமிழ்ல காணப்படுது. அது என்னென்னதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள்ல, கிரேக்க மொழியில இருக்கிற சொற்கள் வந்து தமிழ்ல என்ன பயன்படுத்துறாங்கன்னா மத்திகை அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. மத்திகை அப்படின்னா கிரேக்க மொழி சொல், மத்திகைனா சாட்டை. சரிங்களா, லாடம். அப்புறம் சுருங்கை, சுருங்கை அப்படின்றது சுரங்கம் தான் குறிக்கும். சுரங்க பாதை, சுரங்கையை தான் வந்து சுரங்கமா தான் வந்து சுருங்கைன்னு குறிக்கும். கரும்பு அப்படின்றது கண்ணல், கண்ணலை வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் வந்து கரும்பு, அது கிரேக்க மொழி சொல். ஓரை, ஓரை அப்படின்றது 1 மணி நேரம், 1 மணி நேரத்தை வந்து ஓரை, ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரேக்க மொழி சொல். சரிங்களா. அதே மாதிரி கிராஸ் இருக்குல்ல, குருசு, குருசு தான் கிராஸ். லத்தீன் மொழியில கிராஸ் அப்படின்றது இந்த இயேசுவ சிலுவையில் அறைவாங்கல்ல கிராஸ், அந்த கிராஸ் தான் வந்து குருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குருசு அப்படின்றது தமிழ் மொழி சொல்லு கிடையாது, அது வந்து லத்தீன் மொழி சொல். அதே மாதிரி இயேசு, யூதர், சாலமன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து கிறிஸ்துவ பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் எல்லாமே எபிரேய மொழி சொல். எபிரேய மொழிகள் ஹீப்ரு, ஜூஸ் பேசுற மொழி வந்து ஜெருசலேம்ல அதிக பேர் பேசப்படுற மொழி வந்து எபிரேயம். எபிரேயம்னா பழைய மொழி, ஆனா இப்ப அது கிடையவே கிடையாது. அங்கேயும் வந்து அரப் தான் பேசுறாங்க. சரிங்களா. நிறைய பேர் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் வந்து வேற மொழி மாறிட்டாங்க. இதெல்லாமே பழங்காலத்துக்கு மொழி. அதாவது இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல பேசப்பட்ட மொழி. அந்த புத்தர் வாழ்ந்த காலகட்டத்துல எப்படி பாலி மொழி பேசப்பட்டுச்சோ அந்த மாதிரி இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல எபிரேய மொழி பேசப்பட்டுச்சு, ஹீப்ரு. இதே மாதிரி அரபு மொழி சொற்கள் இங்க சிலரை பார்த்தோமா, அத மாதிரி இங்கேயும் பாருங்க. வசூல், ரஜா, இமாமு, இலாக்கா. இலாக்காலாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இலாக்கா அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட், துறை நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா. இங்க ஒரு வேர்டு பார்த்திருந்தோம்ல, இங்க என்ன பார்த்திருந்தோம்? இலாக்கா அப்படின்றது துறை. ஓகேங்களா. உருது சொல், அரபு சொல், உருது. அரபு உருது மோஸ்ட்லி ரெண்டுமே ஒண்ணுதான் இருக்கும். பிஸ்மில்லா, ஜேபி, சைத்தானு, அதுக்கப்புறம் ஆஜர், ஆஜர் படுத்து, அப்புறம் முகாம் போடுங்க, இதெல்லாமே வந்து அரபு மொழி சொல். மொஃபசல் பஸ், இப்ப மொஃபசல்னு சொல்றாங்கல்ல, மொஃபசல் அப்படின்றது அனைவரும் சேர்ந்து இருந்தது அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது யுனானி, யுனானி அப்படின்ற வேர்டுமே வந்து அரபு மொழி. லாயக்கே இல்லைன்னு சொல்லுவாங்களா, லாயக்கு, ரத்து செய்வது, ரத்து. அப்புறம் வந்து ஷரஃப், ஜப்தி செய்யறது, ஜப்தினா காலி செய்வது. ஓகேங்களா. ஜாமீன், ஜாமீன் தருவது, தணிக்கை, மகசூல், ஜில்லா கலெக்டர் எல்லாம் சொல்லுவாங்களா, இது எல்லாமே அரபு மொழி சொல். உருது மொழி சொல் பாத்தீங்கன்னா மன்னிப்பு, பட்டா, பட்டுவாடா, அதுக்கப்புறம் சுர்மான்னு சொல்லுவாங்க. சுர்மானா கண் மைய தான் வந்து இவங்க சுர்மான்னு சொல்லுவாங்க, உருது மொழி சொல். அதுக்கப்புறம் தபால், தபால் போடுவான்னு சொல்லுவாங்களா, தபால் கூட உருது மொழி சொல். தமாஷ் பண்ணாத, தமாஷ் அப்படின்றது உருது மொழி சொல். தர்ணானா போராட்டம் செய்வது, இப்போ தர்ணா அப்படின்றது உருது மொழி சொல். தராசு, இடை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் வந்து தராசு,
அந்த தராஸ் அப்படின்றது உருது மொழி சொல். தாசில்தார் அப்படின்றது உருது மொழி சொல். தாயத்தை கட்டுவாங்கல்ல, ஒரு ஏதோ ஒண்ணு மடக்கி இரும்புல செஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, மந்திரிச்சு போடுவாங்க, தாயத்து அப்படின்றது உருது மொழி சொல். தாலுகா அப்படின்றது தாலுக், TALUK, தாலுக் அப்படின்றது ஒரு பகுதியை குறிக்கும், ஒரு நிலப்பகுதியை குறிக்கும், அது தாலுகா. திவான் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கிற, அதாவது நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆள், மிட்டா மிராசு அப்படின்றத வந்து திவான்னு சொல்லுவாங்க. பங்களா நம்ம கேள்விப்பட்டது போல, அது இங்கிலீஷ் வேர்டு நினைப்போம். பங்களா அப்படின்றது உருது மொழி சொல். பதில் அப்படின்றது உருது மொழி சொல். அப்போ தமிழ் மொழி சொல் என்னன்னா விடை. விடை தான் வந்து தமிழ் மொழி சொல். பதில் அப்படின்றது உருது மொழி சொல். ஓகேங்களா? கேள்வி பதில் இருக்கு இல்லையா, அப்ப அதுல பதில் அப்படின்றது உருது மொழி சொல். பைல்வான் பாடி பில்டர். பர்ஃபி, நம்ம பர்ஃபி சாப்பிடறோம்ல, அந்த பர்பி அப்படின்றது உருது மொழி சொல். பலே அப்படின்னா சிறப்பு. பலே பாண்டியா பலே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப பலே அப்படின்னா உருது மொழி சொல். ஓகேங்களா? பர்தா, லேடிஸ் எல்லாம் பர்தா போடுவாங்கல்ல, புர்கா போடுவாங்கல்ல, அந்த பர்தா தான் வந்து உருது மொழி சொல். சரிங்களா? பீடி, பீடி பிடிப்பது அப்படின்றது, அந்த பீடி அப்படின்றது உருது மொழி சொல். மசூதி. ரகம், ரகம்னா வகை. அந்த வகை எத்தனை ரகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களா, விதவிதமா ரகமான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரகம் அப்படின்றது உருது மொழி சொல். வசூல் செய்வது, வசூல் செய்வது கலெக்ட் பண்ணுவது, அப்ப வசூல்னா உருது மொழி சொல். ஜமீன்தார் அப்படின்றது உருது மொழி சொல். ஸோ இந்த மாதிரி நிறைய மொழி சொற்கள் வந்து தமிழ் மொழியில காணப்படுது. அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாரசீகத்துல திவானு, சர்தார். சர்தார்ல அந்த படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சர்தார் அப்படின்றது ஒரு ஒரு ஏஜென்ட்டை தான் வந்து சர்தார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஆபீசர் வந்து சர்தார். தர்கா. அதுக்கப்புறம் கானா பாடு இருக்கு இல்லையா, கானா அப்படின்றது பாரசீக மொழி. கானா பாட்டுன்னு சொல்றாங்கல்ல, கானா அப்படின்றது பாரசீக மொழி. சால்வை போடுங்க, சால்வை அப்படின்றது பாரசீக மொழி. துக்கான் அப்படின்றது கடை. சரிங்களா? கடை. துக்கான் இந்தியில கூட துக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியில துக்கான்னா கடை. அப்போ பாரசீக மொழியில துக்கான்னா கடை. அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். லுங்கி பயன்படுத்துறோம்ல, நம்ம வீட்டுல அப்பா எல்லாம் கட்டுவாங்க, லுங்கி கட்டுவாங்க. இந்த லுங்கி அப்படின்றது பாரசீக மொழி. ரசீது, ரெசிப்ட், அந்த ரசீது அப்படின்றது பாரசீக மொழி தான். ஷால் போடுவாங்கல்ல, இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் ஷால் போடுறீங்க, அந்த ஷால் அப்படின்றது பாரசீக மொழி. தயார்படுத்துது, ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல ரெடி பண்ணுங்க, அதை வந்து பாரசீக மொழி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வேற மொழிகள் வந்து காணப்படுது தமிழ்ல. அதே மாதிரி துப்பாக்கி அப்படின்றது வார்த்தை வந்து துருக்கி மொழி, துருக்கிய மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் துப்பாக்கி. துப்பாக்கி அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து வேற மொழிகள்ல இருந்து நிறுவி வந்ததுனால நம்ம துப்பாக்கின்னு பயன்படுத்திக்கிட்டோம். அது எந்த மொழினா துருக்கி மொழி. போர்த்துகீசிய மொழியில வந்து போர்ச்சுகீஸ், அதாவது இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்காக வந்து அந்த 5 ஐரோப்பியர்கள்ல வந்து போர்த்துகீசர்களும் ஒண்ணு. அவங்க போர்த்துகீசிய மொழி பேசிட்டு இருந்தாங்க அவங்க இருக்கும்போது. அப்ப அவங்க பயன்படுத்தின மொழிகள்ல நிறைய பெயர்கள் வந்து இங்க வச்சாங்க. அதுல வந்து ஒண்ணு பரங்கிமலை. பரங்கிமலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சென்னையில இருக்கு. அந்த பரங்கி மலையில அவங்க வைத்த பேர். சரிங்களா? கடுதாசி. கடுதாசினா லெட்டர். லெட்டர் தான் கடுதாசின்னு சொல்லுவோம். அந்த லெட்டர் அப்படின்ற அந்த கடுதாசி வந்து போர்த்துகீசிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. பேனா அப்படின்றது போர்த்துகீசிய மொழி. வாத்து அப்படின்றது போர்த்துகீசிய மொழி. அதுக்கப்புறம் வந்து இளஞ்சி. அதுக்கப்புறம் அலமாரி. அலமாரி, மேசை, சாவி, ஆயா, அன்னாசி, கோப்பை, பீப்பாய், வராண்டா, ஏலம் விடுறது, சன்னல், மேஸ்திரி, தோசை. தோசை கூட போர்த்துகீசிய மொழி. பிஸ்கோத்து, பிஸ்கெட் சொல்லுவீங்களே, பிஸ்கெட் நம்ம சாப்பிட்றோம்ல, அவங்க வந்து பிஸ்கோத்துன்னு சொல்லுவாங்க. நிறைய மெட்ராஸ்ல இருக்கிறவங்களை வந்து பிஸ்கோத்துன்னு சொல்லுவாங்க. நானும் எங்க பாட்டியில பேசி கேட்டிருக்கேன். பிஸ்கோத்துக்கு பிரயோஜனமாகுமான்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஏதாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனமாகுமா நீ செய்யற வேலை? பிஸ்கோத் அப்படின்றது ஒரு அளவு தான் சொல்லுவாங்க. இவ்வளவு அந்த பிஸ்கெட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு அளவு தேவைப்படுது, எவ்வளவு காசு தேவைப்படுது, அந்த அளவு அப்படின்றத குறிப்பிடுவாங்க. பிஸ்கோத்துனா நம்ம சாப்பிட்ற தின்பண்டம் தான் பிஸ்கெட். ஃபன்னல், நம்ம புனல்னு சொல்லுவோம்ல, புனல் அப்படின்றது ஃபன்னல். ஃபன்னல்னா வடிகட்டியா இல்ல, அதை வந்து இப்போ சிறு குழி தான் இருக்கு, அதுல நம்ம பெரிய அளவுல எடுத்து ஊத்தணும்னா அந்த ஃபன்னலை பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த ஃபன்னல். பொத்தான்னா பட்டன். நம்ம சட்டைகள்ல பயன்படுத்துற பட்டனை வந்து பொத்தான்னு சொல்லுவாங்க. பொத்தான் அப்படின்றது போர்த்துகீசிய மொழி. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் மொழியில காணப்படுது, அதையும் பார்த்துக்கோங்க. டச்சு மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளி மாஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பப்ளி மாஸ்ல குண்டா இருக்கவங்கள சொல்லுவாங்க, ரொம்ப அதாவது எடை அதிகமா இருக்கிறவங்களை வந்து கொழுன்னு இருக்கிறவங்களை வந்து பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அதை வந்து டச்சு மொழியை சேர்ந்தது. தோப்பு, கார்டனு, இந்த மாதிரி ஒரு தோப்பை வந்து டச்சு மொழியை சேர்ந்தது. துட்டுன்னு சொல்லுவாங்க. துட்டு இல்லப்பா என்கிட்ட காசு இல்லை,
துட்டு அப்படின்றது டச்சு மொழி. ஏன்னா டச்சுல வந்து டுயிட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. டுயிட்னா ஒரு டச்சு காயினோட பேர். அந்த டுயிட் தான் வந்து துட்டு அப்படின்னு மாற்றம் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம அந்த திரி சொல் பார்த்தோமா, திசை சொல் பார்த்தோமா, அதே மாதிரி தான் வந்து வட சொல்லுமே. வட சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடமொழி சொற்கள் சமஸ்கிருதத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தமிழ் மருவி காணப்படுது. இப்ப கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதினார். சரிங்களா? அந்த கம்பராமாயணம் வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்படுற ஒரு காவியமா மாறிச்சு. காரணம் ஏன்னா கம்பர் ஏன் வந்து கவி சக்கரவர்த்தின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, வால்மீகி முனிவர் எழுதின அந்த ராமாயண கதையை வந்து தமிழ்ல எழுதி கம்பராமாயணம் வைக்கிறதுக்கு முன்னாடி ராமகாவியம் அப்படின்னு பெயர் வச்சாரு. சரிங்களா? ராமகாவியம் பேர் வச்சதுக்கு அப்புறம் கம்பரோட உரையாடல்கள், கம்பரோட கலை திறனை பார்த்து நிறைய தமிழ் அறிஞர்கள் இது கம்பர் அவர் ராமாவதாரம் இல்ல, ராமாவதாரம்னு பேர் நீக்கிட்டு கம்பர் எழுதின ராமாயணம், அதனால கம்பராமாயணம் பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வந்துச்சு. அந்த வகையில ஏன் கம்பர் வந்து அவ்வளவு பெருசா பாக்குறாங்கன்னா, வடமொழியிலிருந்து தழுவி எடுக்கப்பட்ட அந்த நூலான கம்பராமாயணம் வந்து கம்பர் எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து தமிழ் மொழிக்கு மாத்திருப்பார். எல்லா சமஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழ் மொழிக்கு மாத்திருப்பார். எடுத்துக்காட்டுக்கு லக்ஷ்மணன் சொல்லிட்டு வேர்டு இருக்கும். லக்ஷ்மணன் அப்படின்றது ராமனோட தமையன், தம்பி. அப்ப லக்ஷ்மணன் அப்படின்றது தமிழ்ல வந்து இலக்குவன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இலக்குவன். ஓகேங்களா? லக்ஷ்மணன். ராமன், ராம் அப்படின்றத வந்து ராமன், ராமன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து வேறு மொழி சொற்கள் பயன்படாத கலக்காத தமிழ் மொழியை வந்து பயன்படுத்துறதுனால அந்த நூலை வந்து கம்பராமாயணம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கம்பர் அந்த நூலுக்கிட்ட பேர் வந்து ராமாவதாரம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேறு மொழி சொற்கள், வடமொழி சொற்கள், சமஸ்கிருத மொழி சொற்கள் வந்து தமிழ் மொழியில பயன்படுத்தும் போது அது மாறி வரும் இல்லையா? அந்த மாதிரி மாறி வர சொற்களை வந்து வட சொல் அந்த வகையில சொல்லுவாங்க. இதை வந்து 2 விதத்துல பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து தர்சமம், தர்ப்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. தர்சமம் அப்படின்றத அந்த ஒரு வார்த்தை, இப்ப வடமொழி சொற்கள் அப்படியே பயன்படுத்துறத வந்து தர்சமம்னு சொல்லுவாங்க. அதை மாத்தி திரித்து பயன்படுத்துறது வந்து தர்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கமலம், அலங்காரம் அப்படின்ற வடமொழி சொல் தான், ஆனா அதை தமிழ்ல அப்படியே பயன்படுத்துறாங்க. அதை வந்து தர்சமம்னு சொல்லுவாங்க. இப்போ லக்ஷ்மி அப்படின்ற வார்த்தையை வந்து இலக்குமி அப்படின்ற வார்த்தையை மாத்தி பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துற அந்த வட சொற்களை வந்து தர்ப்பவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னென்ன வட சொற்கள் நம்ம பார்த்தோம்னா, ஹரி அப்படின்றத வந்து ஹரின்னு சொல்லுவோம். பங்கஜம் அப்படின்றத பங்கயம், சரஸ்வதி அப்படின்றது சரஸ்வதி. இஸ் அதாவது இந்த இஸ்ஸு, இஷு, ஹி, இக்ஷு, ஸோ இது எல்லாமே வந்து க்ஷி, இது எல்லாமே வந்து வடமொழி சொற்கள். இந்த வடமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி வடமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை பயன்படுத்தி வார்த்தைகள் உருவாக்கி இருக்காங்கன்னா தர்ப்பவம் வட சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த இலக்கிய வகைப்படி 4 சொற்களை நம்ம தெரிஞ்சாச்சு. என்னென்ன சொற்கள் நம்ம பார்த்திருந்தோம் சொல்லுங்க? இயற் சொற்கள், திரி சொற்கள், திசை சொற்கள், வட சொற்கள், அதெல்லாமே பார்த்திருந்தோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பெயர் சொல்லின் வகைகள் இலக்கண முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இலக்கண முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கண முறைப்படி பெயர் சொல்ல வகைகள் பாத்தீங்கன்னா மொத்தமா 6 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னதுன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சிறைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இது நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இது என்ன வகையா, எதுக்காக இந்த பெயர் இடப்பட்டுள்ளது, எதுக்கு இந்த பெயர்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பெயர் சொல் அப்படின்னா நம்ம அதை படிக்கும் போதே தெரிஞ்சிடும். இப்ப பொருட்பெயர்னா ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது பொருட்பெயர். அந்த பொருள் பெயர் அப்படின்றது எது வேணா இருக்கலாம். உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், எதுவா இருந்தாலுமே அது பொருட்பெயரை குறிக்கும். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு மரம், செடி, மின்விசிறி, நாற்காலி, இதெல்லாமே வந்து பொருட்பெயரை குறிக்கும். ஒரு இடத்தை குறிக்கிற பெயர், இடம், அதாவது ஏதோ ஒரு இடம் அப்படின்றத குறிக்கிறத வந்து இடப்பெயர்னு சொல்லலாம். உலகம், ஆசியா, இந்தியா, சென்னை, மெட்ராஸ், மட்ராஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இடப்பெயரை குறிக்குது. சினை பெயர் அப்படின்றது ஒரு பகுதியை குறிக்குது. எடுத்துக்காட்டுக்கு இப்ப உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடல் அப்படின்றது நமக்கு ஒரு பொருட்பெயர். அந்த பொருட்பெயர்ல கை அப்படின்றது சினை பெயர். அது வந்து ஒரு பகுதி, ஒரு பெரிய அளவுல பெரிய பகுதியில ஒரு பொருள்ல இருக்கிற அந்த இதுல ஒரு பகுதி, சிறிய பகுதியை வந்து சினை பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ சினை என்றால் உறுப்பு என்று பொருள் கொள்ளப்படும். உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர்.
மரம் வந்து பொருட்பெயரை குறிக்குது. கரெக்டா? அதுல இலை, இலை, தண்டு, வேர் இதெல்லாமே சினை பெயரை குறிக்குது. அதே மாதிரி உடல் அப்படின்றது பொருட்பெயரை குறிக்குது. கண், காது, மூக்கு, கை அப்படின்றது சினை பெயரை குறிக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் ஒரு வேர்டு கொடுப்பேன், அது என்ன பெயர் சொல்லின் வகை அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது காலப்பெயர், காலத்தை குறிக்கிறது. அதாவது இன்று, நேற்று, நாளை, காலை, மாலை, இரவு, மாதங்களை குறிக்கிறது. தமிழ் மாதங்கள், ஆங்கில மாதம், எது இருந்தாலுமே அது காலப்பெயர். திங்கள், செவ்வாய், நாள், வாரம், ஆண்டு, காலை, மாலை இதெல்லாமே காலப்பெயர். பண்பு பெயர் அப்படின்றது கேரக்டரை குறிக்குது. இந்த பண்பு பெயர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு பண்பு, கலர், நிறம், வடிவம், இது எல்லாத்தையும் குறிக்கிறத வந்து பண்பு பெயர். இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பெயர் சொல், அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு பண்பை குறிப்பிட்டிருந்துச்சுன்னா இதை வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இலை அப்படின்றது நமக்கு ஒரு பொருட்பெயர். சரிங்களா? இலை அப்படின்றது சினை பெயர். இப்போ அந்த இது ஒரு பெயர் சொல்லுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த இலை எந்த மாதிரி காணப்படுது, எந்த நிறத்துல காணப்படுது, எந்த வடிவத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பண்பு குறிப்பிட்டு வந்துச்சுன்னா அதை வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ சிவப்பு மை, பச்சை இலை இதெல்லாமே பண்பு பெயர். அந்த மாதிரி உ, கு, ரு, ரி, அம்மு, சி இதெல்லாமே விகுதியோட முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பண்பு பெயரை குறிப்பிடணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி மை அப்படின்றது அதிகமா முடியும், அந்த மை விகுதியை வச்சுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பச்சை, சிவப்பு, இப்ப பச்சையில பாத்தீங்கன்னா மை வச்சு வரும். அதை பிரிக்கும் போது நமக்கு மை விகுதி வச்சு வரும்ல, அதனால அது சொல்லியிருக்காங்க பண்பு பெயர். தொழிற்பெயர் அப்படின்றது நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது ஒண்ணு. தொழிற்பெயர் அப்படின்றது ஒரு செயல் தான், ஆனா ஒரு வினை தான். ஆனா அந்த வினையை குறிக்கிற ஒரு பெயர் சொல் வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீந்து அப்படின்றது நீச்சல் அடிப்பது. இதை வந்து தொழிற்பெயரா மாத்துதுன்னா நீந்துதல், நீச்சல். ஓகேங்களா? நீந்துதல், நடத்தல். இப்ப நீச்சல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர், ஒரு செயல். ஓகே, உங்களை ஒரு பெயர் தான் குறிக்குது. நீச்சல் அடிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்ப நீச்சல் அப்படின்றது இந்த இடத்துல வினையாவும் காணப்படுது, ஒரு தொழிற்பெயராகவும் காணப்படுது. சரிங்களா? அல் விகுதி எப்பயுமே முடிஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அல்லு மேக்சிமம் அல்லுல தான் முடியும். எல்லா அல்லுமே வந்து தொழிற்பெயர். எடுத்துக்காட்டுக்கு படித்தல், ஓடுதல், நடத்தல் இதெல்லாமே நிறைய தொழிற்பெயர்கள் காணப்படும். கல்லு, அல்லு, அம்மு, ஐ, கை, வை, பூ, பூ, தி, சி, வி, உள்ளு, காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ அப்படின்ற நிறைய விகுதிகள் முடியறதுனால இது வந்து தொழிற்பெயர். ஒரு பெயருக்கு முன்னாடி லாஸ்ட்ல விகுதியில இந்த வகை விகுதிகள்லாம் முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயரை குறிக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஓங்குதல், அல்லு, தல்லு. ஓகேங்களா? ஓங்குதல், சாக்காடு, காடு, வெறுக்கை, கை, தருக்கல், அல்லு, காண்பு, பூ, ஒருவுதல், மனம், கவழ்வு, செய்கை, இகழ்தல், உணர்வு, கொளல், நந்தம், நீட்டம், ஆண்மை, பெருக்கல் இதெல்லாமே இந்த தொழிற்பெயரை குறிக்கும். வெறும் அல் முடியறது மட்டும் இல்ல, ஆனா நிறைய வார்த்தைகள் வந்து அல்ல முடிஞ்சால தொழிற்பெயர். இதுவும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த தொழிற்பெயர்கள் வந்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து முதல் நிலை தொழிற்பெயர், இன்னொன்னு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ நமக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்ப நடத்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வேர்டு பாருங்க, கீழே இருக்கிற முதல் நிலை தொழிற்பெயர்னா தொழிற்பெயர் தனக்குரிய விகுதியை பெறாமல் முதல் நிலையை மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். இப்போ தொழிற்பெயர் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்ப்போம். கொதித்தல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதித்தல்ல வந்து கொதி அப்படின்றது பகுதி, அல் அப்படின்றது விகுதி. இப்போ இந்த விகுதி இல்லாம பாதி மட்டும் வருது இல்லையா, இதுதான் முதல் நிலை தொழிற்பெயர். இப்போ சோறு கொதி வந்தது, மின்னல் இடி இடித்தது. ஸோ இந்த மாதிரி பாதி மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது இந்த முதல் நிலை பெயர் திரிஞ்சு மாறி வரும். அதாவது குறில் நெடிலாவும் நெடில் குறிலாவும் மாறி பயன்படுத்தக்கூடிய தொழிற்பெயரை வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு கெடுவான், கேடு நினைப்பான். அப்ப கேடு அப்படின்றது கெடு அப்படின்றது அர்த்தம் தான். அப்ப கெடு அப்படின்றது கேடுன்னு மாறி இருக்கு. காந்தியடிகள் துப்பாக்கி
சுடுபட்டு இறந்தனர். அப்ப சூடுன்னு இருக்கு. இந்த இடத்துல சுடுன்னு தான் வரணும், ஆனா சூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஒரு வேர்டு இன்னொரு வேர்டா மாறி வந்திருக்கு, அதாவது பிரிந்து வந்திருக்கு. அதனால இது முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டா இது என்ன தொழிற்பெயர், முதல்நிலை பிரிந்த தொழிற்பெயர் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, இது பெயர் சொல்லின் வகை அறிஞர்ல சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ல சினை பெயரா கால பெயரா தொழில் பெயரா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வினையாளனையும் பெயர் நமக்கு தெரியணும். தொழில் பெயரை பார்த்தனாலே ஆட்டோமேட்டிக்கா வினையாளனையும் பெயர் வரும். என்னது வினையாளனையும் பெயர்? நம்ம சின்ன வயசுலயே இலக்கண குறிப்புகள்லாம் படிச்சிருப்போம், 10th 11th 12th. அந்த இலக்கண குறிப்புகள் ஒரு வேர்டு கொடுத்து அது என்ன இலக்கண குறிப்புன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் வருது, ஒரு வேர்டு கொடுத்து அது என்ன இலக்கணம் சார்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஒரு முன்னோட்டம் அப்படின்றத வச்சுக்கலாமே. இந்த பெயர் சொற்கள்ல நம்ம வந்து தொழிற்பெயர் பார்க்கும் போது வினையாளனையும் பெயரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னது அப்படின்னா, இப்போ ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் பெயர் தன்மை பெற்று வந்தாலும், பெயர் தன்மை பெற்று வேற்றுமை உருவை ஏற்று வந்தாலும் வினையாளனையும் பெயர் என்பர். இவ் எடுத்துக்காட்டுக்கு மோஸ்ட்லி வினையாளனையும் பெயர் ஒரு வினை முற்றா காணப்படும். ஓகேங்களா? அது என்னது? வந்தனர், வந்தனர். அப்ப அந்த அணரு அரு இதெல்லாமே வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டோட விகுதிகள் கடைசியா இருக்கிற வார்த்தைகள் வந்து அண்ணு அணரு அரு இதெல்லாமே முடிஞ்சதுன்னா அதை வந்து வினையாளனையும் பெயர் குறிப்பிடுவாங்க. இப்ப தொழிற் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், பொது வித்தியாசங்கள் என்னன்னா, ஒரு தொழிலை மட்டும் உணர்த்துவதா தொழிற்பெயர் நமக்கு தெரியும். வினையாளனையும் பெயர்னா தொழிலையும் சேர்த்து தொழில் செய்த பொருளையும் உணர்த்துவது. எந்த பொருள் தொழில் செஞ்சிச்சு அதை வந்து குறிக்கிறது வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா படற்கை இடத்துல மட்டும் வரும். ஸோ 3 இடங்கள் இருக்கு, தன்மை முன்னிலை படற்கைன்னு. சரிங்களா? அந்த 3 இடங்கள்ல படற்கை இடத்துல மட்டும் வரும். வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா 3 இடத்துலயும் வரும். இதெல்லாமே கேட்பாங்க. தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயர் எங்கு காணப்படும் அப்படின்னு கொடுத்து 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. தொழிலை மட்டும் உணர்த்தும், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் வினையாளனையும் பெயர் கொண்டு சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு தொழிலை மட்டும் உணர்த்தும், படர்த்த இடத்தில் வரும், காலம் காட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஆன்சர் வந்து காலம் காட்டும் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தொழில் பெயரை வந்து காலம் காட்டாது, எந்த காலத்துல அந்த செயல் செய்யப்பட்டுச்சுன்னு காட்டாது. ஆனா வினையாளனையும் பெயர்ல காலம் காட்டும். வந்தான், வந்தான் அப்படின்றது வினையாளனையும் பெயர் தான், வினை முற்றுதான். ஆனா இது வந்து என்ன வினையாளனையும் பெயர்? இறந்த கால வினையாளனையும் பெயர். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இப்ப வந்தான், வந்தவன், நல்லவன். ஓகேங்களா? இந்த வேர்டு பாருங்க, கீழே இருக்குல்ல, வந்தான், வந்தவன், நல்லவன். வந்தானை பார்த்தேன், வந்தான் நல்லவன், வந்தானை பார்த்தேன். வெந்ததை உண்கிறோம், வெந்ததைனா வேக வைத்ததை. ஓகேங்களா? அது அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சொல்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினையாளனையும் பெயர் சொல்லுவோம். இந்த வினையாளனையும் பெயர் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க இந்த இடத்தின் அடிப்படையில. இது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், இது ஜஸ்ட் நம்ம என்ன வகைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பெயர் சொல் பார்த்தாச்சு. இப்போ வினை சொல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வினை சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பதில் நம்ம பார்க்கலாம். ஒரு வேர்டு கொடுக்குறேன், அந்த வேர்டு வந்து என்ன பெயர் சொல்லின் வகைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் 2 3 ஒரு சில சென்டென்ஸ், சில வேர்ட்ஸ் நான் எழுதி போறேன், அது என்னென்ன சொல் அப்படின்றது கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வருது? உருண்டை அப்படின்னா என்ன வருது? என்ன பெயர் அது பெயர் சொல்லின் வகைகள்ல? உருண்டை வடிவம்ன்றதுனால பண்புன்னு சொன்னீங்களா? நூல் உருண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அது என்ன பெயர்? உருண்டை அப்படின்ற வடிவம் கிடையாது, உருளை அப்படின்றத வடிவம். உருண்டை அப்படின்றது வடிவம் கிடையாது. உருண்டைன்னா பொருட்பெயர் தான். ஓகேங்களா? பொருட்பெயர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? பொருட்பெயர். செகண்ட் ஒன் என்ன வருது? ஆடு அப்படின்றது என்ன பெயர்? ஆடு பொருட்பெயரா? பொருட்பெயர். ஆடு அப்படின்றது பொருட்பெயர். ஆடு அப்படின்றது பொருட்பெயர். மார்கழி அப்படின்றது என்ன பெயர்? காலப்பெயர். காலப்பெயர். காலப்பெயர்.
சேரன் அப்படின்றது என்ன பெயர்? பொருள் பெயர். பொருட்பெயர் சார். பொருட்பெயர். நகம், நகம் அப்படின்றது என்ன பெயர்? பொருட்பெயரா? இல்ல சார். திணை பெயர். சினை சினை சினை. சினை பெயர். சினைனா பகுதி, ஒரு உறுப்பை குறிக்கிறது, அதனால சினை பெயர். சக்கரம், பொருட்பெயர். சக்கரம் வந்து சினை பெயர். ஓ பார்ட்ஸ். சக்கரம் வந்து சினை பெயர். வண்டி அப்படின்றதுதான் பொருட்பெயர். வண்டியோட ஒரு பகுதி அப்படின்றதுனால அது சினை பெயர். சரிங்களா? உங்க ஆப்ஷன்ல சினை பெயரும் கொடுத்திருப்பாங்க, பொருட்பெயரும் கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க அந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, அது ஒரு பகுதியா இல்ல ஒரு முழுமையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பகுதியா இருந்துச்சுன்னா அது சினை பெயர். சரி, அடுத்தது ஓடுதல். ஓடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்றது ஓடுதல். படிப்பான், வினையாளனை. வினையால். படிப்பான் அப்படின்றது வினையாளனையும் பெயர். சப்போஸ் ஆப்ஷன்ல வந்து எக்ஸாம்ஸ்ல வினையாளனையும் பெயரோட சேர்த்து ஆண்பால் வினை முற்றுன்னு கொடுத்திருந்தாங்கனாலும் ஆண்பால் வினை முற்று வரும். படிப்பான் அப்படின்றது ஒரு வினை முற்று தான், ஆனா அதை வந்து வினையாளனையும் பெயரா எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகேங்களா? அடுத்தது கடல். கடல் அப்படின்றது என்ன பெயர்? தொழிற்பெயரா? பொருட்பெயர். கடல் அப்படின்றது பொருட்பெயர் வருமா, திசை பெயர் வருமா? பொருட்பெயர். பொருட்பெயர். அமெரிக்கா அப்படின்றது இடப்பெயர். இடப்பெயர். அமெரிக்கா அப்படின்றது இடப்பெயர். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ், அதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நான் எழுதி போறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தோல் என்பது டேஷ் பெயர். தோல் என்பது தொழில், சினை, காலம், அடுத்தது சினை பெயர் சார். இது வந்து சினை பெயர். அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. வைகறை காலப்பெயர். சூரியன் பொருட்பெயர். நீலம் குணப்பெயர். கெடுதல் பண்பு பெயர். இதுல எது வந்து தப்பா இருக்கு சொல்லுங்க. நீலம் கெடுதல். ஏதாவது ஒண்ணுதான், மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு. கெடுதல். ஆன்சர் வந்து சொல்லுங்க. கெடுதல். மத்தவங்களுக்கு ஆன்சர் தெரியலீங்களா? மத்தவங்க அமைதியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க கிளாஸ்ல? 10 பேர் இருக்கீங்க. ரெண்டு வாய்ஸ் தான் கேக்குது எனக்கு. மத்தவங்க அமைதியா இருக்கிறீங்க. சரி, ஓகே. சரி, ஆன்சர் வந்து கெடுதல் அப்படின்றது இல்ல மேம், நீலம் வராது. கெடுதல் தான் ஆன்சர். கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர், பண்பு பெயர் கிடையாது. குணம், பண்பு எல்லாமே நீலம குறிக்கும். சூரியன் பொருட்பெயர். வைகறை, யாமம், வேறுபாடு இதெல்லாமே ஒரு காலத்தை குறிக்கும்.
அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த வரிசையில ஒவ்வொரு இதுமே வந்து சிறு பொழுது பெரும் பொழுதா பிரிச்சிருப்பாங்க இலக்கியங்கள்ல. சரிங்களா? சிறு பொழுது அப்படின்றத ஒரு நாளைக்கான பொழுத வந்து 24 மணி நேரத்தை 4 மணி நேரம் மொத்தம் 6 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை அப்படின்னு சொல்லிட்டு 6 பகுதிகள். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இருக்கிற அந்த காலத்தை வந்து 2 மாதங்களா பிரிச்சிருப்பாங்க. கார், கூதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில்னு சொல்லிட்டு 6 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து பெரும் பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொழுதுகள் தமிழ்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த பொழுதுகள் எது வந்தாலும் அது வந்து காலப்பெயர் தான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பெருசா எடுக்கணும்னு இல்லை, நம்ம பெயர்கள் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம அந்த இலக்கியங்கள் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதெல்லாமே பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு காலத்தை குறிக்கிறது. மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை இதெல்லாமே ஒரு பெண்ணை குறிக்கிறது. அப்போ மடந்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன பெயர் சொல்லுன்னு கேட்பாங்க. மடந்தைன்னா என்னது? மடந்தைன்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது. அப்போ மடந்தை அப்படின்றது ஒரு பொருட்பெயர். சரிங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். கெடுதல் அப்படின்றது அப்படின்றதுனால அது தொழிற் பெயர் தான். அந்த இடத்துல பண்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நீளம் அப்படின்றது குணமையும் குறிக்கும், பண்பையும் குறிக்கும். அதனால அது கரெக்ட் தான். ஸோ கெடுதல் தான் தப்பா இருக்கு இந்த இடத்துல. அடுத்து மதுரை என்பது டேஷ் பெயர். அப்படியே சொல்லுங்க, ஆப்ஷன் இல்லாம சொல்லுங்க. மதுரை என்பது இடப்பெயர். இடப்பெயர். சரியா? அடுத்தது, இவற்றுள் சினை இல்லாத பெயர் எது? சினை பெயர் அல்லாதது எது? கிளை, கொடி, தண்டு, கனி. இதுல எது ஆன்சரு? சினை பெயர் அல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. கனியா சார்? கிளை, கொடி, தண்டு, கனி. சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. இது 6th புக்ல இருக்கு. பாருங்க, சினை பெயர் அப்படின்றது ஒரு உறுப்பு. கரெக்டா? இப்போ கிளை அப்படின்றது ஒரு உறுப்பான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மரத்தோட ஒரு உறுப்பு கிளை. கனி அப்படின்றது ஒரு உறுப்பு. காய், கனி, கிளை, தண்டு இதெல்லாமே ஒரு உறுப்பு. இதெல்லாமே சினை. கொடி அப்படின்றதுதான் ஒரு வகை. மரம், செடி, கொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரம் அப்படின்றது ஒரு முழுசா இருக்கிறது, பெரிய அளவுல இருக்கிறது மரம். நீளமா காட்சி அளிக்கிறது, சிறு அளவுல காணப்படுறது அது செடி. தண்டுகள் வந்து பலவீனமா இருந்து காணப்படுறது அது கொடி. அப்போ கொடி தான் வந்து இது வந்து சினை பெயர் இல்லாதது. கொடி அப்படின்றது இங்க என்னது? பொருட்பெயர். சரியா? அடுத்து, செம்மை என்பதன் பெயர்ச்சொல் வகை என்பது டேஷ் வகை. பண்பு பெயர் சார். செம்மை அப்படின்றது பண்பு பெயர் இல்லைன்னா குணப்பெயர். கொஸ்டின்ல வந்து குணப்பெயர் கொடுத்திருந்தாலும் குணப்பெயர் போடலாம், பண்பு பெயர் கொடுத்திருந்தாலும் பண்பு பெயர் போடலாம். சரிங்களா? குணப்பெயர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ சார் வந்து பண்பு பெயர் மட்டும் தான் சொன்னாரு. பண்பு குணம் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? பண்பு பெயரும் வரும், குணப்பெயரும் வரும். அப்புறம் ஈனல். ஈனல் என்பது டேஷ் பெயர். பண்பு, தொழில், சினை, பொருள். என்ன பெயர் வரும்? ஈனல் அப்படின்றது. ஈனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. விகுதி பாருங்க, விகுதி என்ன விகுதியில முடியுதுன்னு பாருங்க. ஒரு வார்த்தையோட கடைசி எழுத்து எதுல முடியுதுன்னு பாருங்க.
அல்லு தள்ளுல முடிஞ்சதுன்னா என்ன என்ன பெயர்னு சொன்னேன்? தொழிற்பெயர். தொழிற்பெயர். அப்ப தொழிற்பெயர் சார். ஈனல் ஈனல் அப்படின்றது தொழிற்பெயர் வகையை சார்ந்தது. அவ்வளவுதான். சரிங்களா? திண்மை. திண்மை என்பது டேஷ் பெயர். பண்பு பெயர் சார். திண்மை அப்படின்றது பண்பு பெயரை சார்ந்தது, பண்பு வகை. சரி, சோ இதெல்லாமே வந்து பெயர் சொல்லின் வகைகள் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வினை சொல் பார்ப்போம். பெயர் சொல் முடிஞ்சிச்சு, வினை சொல் பார்க்கணும். அப்புறம் இடைச்சொல் பார்க்கணும், உரி சொல் பார்க்கணும். உரி சொல்ல நிறைய வகைகள் இருக்கு, வினை சொல்ல நிறைய வகைகள் இருக்கு. இப்போ ஒரு வினையை குறிக்கிற சொல் வந்து வினை சொல். அந்த வினை சொல் ஒவ்வொரு காலத்தையும் காட்டும், 3 காலத்தையும் காட்டும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் காட்டி வரும் ஒரு சொல் வினை சொல். அந்த வினை சொல் தான் ஒரு அந்த வினை சொல் தான் வந்து ஒவ்வொரு அந்த பெயர் சொல்லோட செயலை குறிக்கும். அந்த பெயர் சொல் என்ன செயல் செஞ்சிச்சு அப்படின்றது வினை சொல் தான் குறிப்பிடும். அந்த வினை சொல் அது ஆரம்பிக்கும் போது நமக்கு வேறு சொல்லாதான் தொடங்கும். ஒவ்வொரு வினை சொல்லுமே ஒரு வேறு சொல்ல சார்ந்துதான் வரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு படி அப்படின்னு வேர்டு இருக்கு. சரிங்களா? படித்தான் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது. படிக்கிறான், படிக்கின்றான் அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்குது. படிப்பான் அப்படின்றத எதிர்காலத்தை குறிக்குது, இது கடந்த காலத்தை குறிக்குது. படித்தான், படிக்கிறான், படிப்பான். படித்த அப்படின்றத ஒரு பெயரெச்சத்தை குறிக்குது. படித்து அப்படின்றத வினையெச்சத்தை குறிக்குது. படித்தல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயரை குறிக்குது. அப்போ எல்லா ஒரு செயலுக்குமே ஒரு வேர் சொல் அப்படின்றது இருக்கு. இந்த வேர் சொல் அப்படின்றது ஒவ்வொரு வினைகளுக்குமே வேர் ஒரு ரூட் வேர்டு அப்படின்றது இருக்கும், ரூட் வேர்ப். அந்த ரூட் வேர்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? வினை சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி வினை சொல் நமக்கு தெரியும், ஒரு வினையை குறிக்கிற சொல் வினை சொல். அந்த ஒவ்வொரு வினை சொல்லும் எந்த காலத்துல அந்த செயல் செய்யப்பட்டுச்சு அப்படின்றது சொல்லும், அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி வினை சொல்லோட வகைகள் தெரிஞ்சுக்கணும், வினை சொல்லோட வேர் சொற்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வேர் சொற்களோட பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? சோ வேர் சொற்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வினை சொற்களையும் பெயர் சொற்களையும் பிரிக்கிறதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம பெயர் சொல்லி வினை சொல்லி நம்ம பிரிக்க போறோம். சரியா? சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த மாதிரி ஒரு இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்னா இதுல எது எதெல்லாம் பெயர் சொல்லுன்னு சொல்ல போறீங்க, நான் அதெல்லாமே வந்து கலர்ல ஹைலைட் பண்ண போறேன். ரெட் கலர், ப்ளூ, கிரீன் கலர் அப்படின்றது பெயர் சொல்லும், எல்லோ கலர் அப்படின்றது நான் வினை சொல்லுமா மார்க் பண்ண போறேன். சோ இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பெயர் சொற்கள் எது எது வருது பாருங்க. பெயர் சொல் எது? மயில், மயில். அப்புறம் வாணி. இடை வந்து ஆடியது. தோகை. தோகையும் பெயர் சொல் தானே? நான் பெயர் சொல் கூட வகை கேட்கல, பெயர் சொற்கள் எது எதுன்னு நான் கேட்கிறேன். மயில் அப்படின்றது பெயர் சொல், பொருட்பெயர். தோகை அப்படின்றது சினை பெயர், கரெக்டுங்களா? அப்போ சினை பெயரும் வந்து ஒரு பெயர் சொல் தானே? அப்ப மயில், தோகை அப்படின்றது நமக்கு வந்து பெயர் சொல்ல வரும். அடுத்தது வாணி, வாணி. கட்டுரை. கட்டுரை அப்படின்றதும் பெயர் சொல் தானே? அடுத்து கீழே இருக்கிறத சொல்லுங்க. இளம்பிறை அப்படின்றது பெயர் சொல் தானே? உணவு அப்படின்றதும் பெயர் சொல். இதுல ஆதிரை அப்படின்றது பெயர் சொல். அப்புறம் மரக்கன்று அப்படின்றதும் பெயர் சொல் தான். அதுக்கப்புறம் கொத்தனார் அப்படின்றதும் பெயர் சொல் தான். வீடு அப்படின்றது பெயர் சொல். இதுல விரித்து ஆடியது, விரித்து அப்படின்றது ஒரு வினையை குறிக்குது, கரெக்டா? ஆடியது அப்படின்றது ஒரு வினையை குறிக்குது. எழுதினான், அதான் வினை சொல் தான், வினை சொல். எழுதினான் அப்படின்றது வினை சொல். சமைத்தால் அப்படின்றது வினை சொல். சமைத்தால் அப்படின்றது வினைச்சொல். நட்டால் அப்படின்றது வினைச்சொல். கட்டினார் அப்படின்றது வினைச்சொல். நட்டால், கட்டினார்.
இப்போ இந்த ஒவ்வொரு வினை சொற்களுக்குமே ஒரு வேர் சொல் இருக்கும் தெரியுங்களா? இப்ப விரித்து அப்படின்றதுக்கான வேர் சொல் என்னன்னா விரி. ஆடியது அப்படின்றதுக்கான வேர் சொல் என்னன்னா ஆடு. ஆடி ஆடு ஆடு. எல்லா எல்லா வேர் சொல்லுமே கட்டளையில தான் வரும். சரிங்களா? எல்லா வேர் சொல்லுமே கட்டளையில தான் வரும். வாருங்கள் அப்படின்னா வா, அமருங்கள்னா அமர், உண்பாய் அப்படின்னா உண்ணு, பேசுவாய் அப்படின்னா பேசு. ஸோ எல்லாமே ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி தான் வேர்டு இருக்கும். அந்த வேர்டு தான் வந்து வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த மாதிரி வேர் சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எழுதினான் அப்படின்றது என்னது? எழுது. சமைத்தால் அப்படின்றது சமை. சமைத்து சமை, சமைத்தல்லாம் வராது. சமைத்தால்னா சமை. சமை நட்டால்னா நடு. நட்டு நடு நடு. கட்டினார்னா கட்டு. கட்டு. இப்ப புரியுதுங்களா? இப்ப இந்த வேர் சொற்கள் எல்லாமே பாருங்க, ஒவ்வொரு வேர்ட்லயுமே நம்ம வேர் சொல் மாத்திரம்னா அந்த வேர் சொல் எல்லாமே ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க, கட்டளை இடுற மாதிரி இருக்கும். கட்டு, நடு, சமயி, எழுது, ஆடு, விரி, இதெல்லாமே ஒரு கட்டளை சொல்ற மாதிரி இருக்கா. இந்த கட்டளை சொல்ற மாதிரி சொற்கள் தான் வேர் சொற்கள். சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப பெயர் மற்றும் வினை சொற்களை கண்டறியணும். இந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல எது எதெல்லாம் பெயர் சொல், எது எதெல்லாம் வினை சொல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயர் சொற்கள் சொல்லலாம். பெயர் சொற்களை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டேஷ் போட போறேன், வினை சொற்களை வந்து பாக்ஸ் போட போறேன். சரியா? ஸோ காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது. இதுல எது வந்து பெயர் சொற்கள்? பெயர் சொற்கள் எது எது வரும்னு சொல்லுங்க. காடு அப்படின்றது பெயர் சொல். காடு, புலி, காடு, மானை பெயர் சொல். புலி. ஒன்று அப்படின்றது பெயர் சொல் வருமா? வராது. மான் அப்படின்றது பெயர் சொல். வேட்டையாடுவது அப்படின்றது என்னது? வினை சொல். துரத்துவது அப்படின்றது வினை சொல். மான் தெரியும். தன் உயிர், உயிர் அப்படின்றது பெயர் சொல். காத்து கொள்ள அதெல்லாம் வேண்டாம். வேகமாக அப்படின்றது பெயர் சொல்லு கிடையாது, வினை சொல்லு கிடையாது. சரிங்களா? ஓடியது அப்படின்றது பெயர் சொல். சரி, வினை சொல். வினை சொல். திருப்பியும் மானை துரத்தி போட்டாச்சு. செல்லும், செல்லும் அப்படின்னா இது வந்து வினை சொல். மானை வினை சொல். அதான் மானை போட்டாச்சு, ஏற்கனவே மான் எழுதிட்டோம், அதனால திருப்பி எழுத வேண்டாம். எதெல்லாம் பெயர், எதெல்லாம் பெயர், எதெல்லாம் வினை அப்படின்றத நம்ம எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து காடு அப்படின்றது கிடைக்குது. காடு, புலி, மானு, ஓகேங்களா? அப்புறம் உயிர். வினை பாத்தீங்கன்னா வேட்டை, துரத்து, துரத்தியது. அப்புறம் என்ன பண்ணும்? வேகமாக ஓடியது. ஓகே, வேடன். வேடன் அப்படின்றது நமக்கு பெயர் வருது. சரியா? வேடன், வேடன். விரித்திருந்த வலையில், விரித்து இருந்த வலையில் அப்படின்னா இது வந்து வினை சொல் தானே. விரித்து, விரி. பலை அப்படின்றது பெயர் சொல். புலி பார்த்தாச்சு. சிக்கி கொண்டது அப்படின்றது, சிக்கி கொண்டது அப்படின்றது வினை வராது, பெயர் வராது. வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில், கூண்டு அப்படின்றது என்னது? பெயர் சொல். அடைக்க, அடைக்க அப்படின்றது என்னது? அடைக்க அப்படின்றது என்னது? பெயர் சொல்ல வினை சொல்ல? அடைக்க அப்படின்றதோட வேறு சொல் என்ன வரும் நமக்கு? அடைக்க அப்படின்றது வேறு சொல். அடை. ஓகே, வெரி குட். அடை அப்படின்றது அடைக்கோட வேறு சொல். முயன்றான் அப்படின்றத வந்து இது வந்து என்ன? வினை தானே. அடைக்க அப்படின்றது வினை, முயன்றான் அப்படின்றது வினை. புலி வேடனை பார்த்து, பார்த்து அப்படின்றது வினை. என்னை கூண்டில் அடைக்காதே, விட்டுவிடு. நான் ஓடி போய்வேன், ஓடி அப்படின்றது வினை. வினை. போய் விடுகிறேன் வினை. ஓகேயா? கெஞ்சியது, அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினான். கூறினான் அப்படின்றது வினையா? வினை. வினை. கூறினானோட வேர்ச்சல் என்ன வரும்? கூறு. கூறு. கூறா கூறியா? கூறு. கூறி. கூறு. வெரி குட். கூறு அப்படின்றது கூறினானோட வேர்ச்சல். உனக்கு இரக்கமே இல்லையா? இரக்கம் அப்படின்றது பெயர் சொல்லா வருமா, வினை சொல்ல வருமா?
சொல்லுங்க. இது பெயர் சொல்லு வராது, வினை சொல்லு வராது. சரியா? எண்ணெய், எண்ணெய் அப்படின்றது பெயர் சொல். தன்மை, அதாவது தன்மை முன்னிலை படற்கை வகையில எண்ணெய் போட வேணாம், வெறும் பெயர் சொல் மட்டும் எழுதினா போதும். அடுத்தது, ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது. கேட்டது அப்படின்றது வினை. சரியா? கேட்டதோட வேர் சொல் என்ன வரும்? கேள். கேள். வெரி குட். கேட்டதோட வினை சொல் வந்து வேர் சொல் வந்து கேள். அதற்கு வேடன், நீ ஏன் மானை துரத்தினாய். துரத்தினாய், துரத்து போட்டாச்சு இல்ல ஏற்கனவே. துரத்தினாய் அப்படின்றது துரத்துவோட வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல்லோட இதுதான் வந்து துரத்தினாய். உனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதியா என கேட்டான். புலி அமைதியாய், அமைதியாய் இருந்தது. சோ இதெல்லாமே வந்து நம்ம வேர்ச்சொல், அதாவது இந்த வினை சொல்லும் பெயர் சொற்களும் பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நான் சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுல எது வேர்ச்சொல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதை கண்டுபிடிச்சு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். பயின்றானோட வேர்ச்சொல் நமக்கு கண்டுபிடிக்கணும். பயின்ற, பயின், பயில், பயில்கிறான். எது வரும்? பயின்றான் அப்படின்றதுக்கோட வேர்ச்சொல் என்னது? கரெக்டா சொல்லுங்க. பயில். வெரி குட். பயில் தான் இதுக்கான வேர்ச்சொல். சரியா? அடுத்தது, இகழ்ந்தனர். இகழ்ந்தனரோட வேர்ச்சொல் இகழ். இகழ்ந்து, இகழ்ச்சி, இகழ்தல், இகழ். இது வரும் இகழ் அப்படின்றது இதுக்கான வேர் சொல். அடுத்தது, தணிந்தது. தீ தணிந்தது சொல்லுவாங்களா, தணிந்தது அதோட வேர் சொல் என்னது? தணிந்து, தனித்து, தனி, தனி. எது வரும்? எது வரும்? சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்தது, எந்த நீ வரும்னா டவுட் இல்ல. அந்த வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையில என்ன என்ன வார்த்தை, என்ன எழுத்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தன்னகரம் கொடுத்திருக்காங்களா, ரன்னகரம் கொடுத்திருக்காங்களா பாருங்க. தன்னகரம். அப்போ வேர் சொல்லும் தன்னகரத்துல தான் வரும். அப்பனா என்ன வரும்? ஆப்ஷன் சி. சரியா? சரி, வெரி குட். தருக அதோட வேர் சொல் தந்த, தா, தந்து, தரு. தரு வராது, தாதான வரும். ஆன்சர். சரி, அடுத்தது, நொந்தான். நொந்தான் அப்படின்றதோட வேர் சொல் என்ன? நொந்த, நொந்த, நொந்து, நோ, நோ. இது வரும் நொந்து நொந்தா, நொந்த, நொந்து, நொந்து நொந்துதான் வேர் சொல்லா? கரெக்டா? ஆன்சர் வந்து நோ. நொந்து.
வெறும் நோ. நோ தான் நொந்தான். நொந்து அப்படின்றது ஒரு வினையச்சம், ஒரு வேர்ச்சொல் கிடையாது. நொந்து அப்படின்றது வினையச்சம். நொந்த அப்படின்றது பெயரச்சம். நோ அப்படின்றதுதான் இதுக்கான வேர்ச்சொல். சரியா? சார் ஆனா 10th புக்ல எல்லாம் வந்து நொந்துன்னு தானே சார் இருக்கு வாய்ப்பே இல்லை. பகுப்பத பகுப்பத உறுப்பிலக்கணத்துக்குள்ள நொந்தான் அப்படின்றது நொந்துன்னு இருக்கா? ஆமா சார். நோ பிளஸ் இத்து, இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ, இதுதான் பகுப்பத உறுப்பிலக்கணத்தோட பிரிதல். இதுதான் அது. நோ பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ, நோ பகுதி, இத்து சந்தி, இந்து விகாரம், இத்து இறைந்த கால இடைநிலை, இத்து பிளஸ் ஆண், ஆண் 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 வரும் சார். ஆண் ஆண், இத்து பிளஸ் அப்புறம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினை உச்சரிக்குது. சரி, அப்ப நொந்தான் அப்படின்ற வேர்டுக்கு நோ அப்படின்றது தான் வேர்ச்சொல். எப்பயுமே நோ தான் பகுதி, பகுதி தான் எப்பயுமே வேர்ச்சொல்லா வரும். சரியா? அடுத்தது கொண்டிலன். கொண்டிலன் அவட வேர்ச்சொல் என்னது? கொண்டு, கொல், கொல் சார். கொண்டு, அப்புறம் கொண்ட. ஆப்ஷன் வந்து கொண்டான். ஆன்சர் வந்து என்ன வரும்? கொல். கரெக்ட்டுங்களா? ஆன்சர் வந்து கொல் வரும். சரி, அடுத்தது இதில் எது வேர் சொல் இல்லை? வேர் சொல் அல்ல. அடி, இரு, அரி, இனிது. இதுல எது வந்து வேர் சொல் இனிது. இல்ல? இனிது சார். ஆன்சர் வந்து இனிது. இனிதுதான் வேர் சொல் இல்லை. இனிது. அடுத்தது மயங்கிய. மயங்கிய என்பதோட வேர்ச்சொல் மயங்கு, மயங்கு, மயங்கி, மய, மயங்கினான். இது வரும் மயங்கு, மயங்கா மயவா? மய. மய அப்படின்ற ஒரு வேர்டே கிடையாது, அது நானா சும்மா போட்டது. மயங்குதான் இதுக்கான ஆன்சர். மயங்கிய அது எப்படி பிரியும்னா, மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ய அப்படின்றது பிரியும். மயங்கு பகுதி, இன் வந்து நிகழ்கால இடைநிலை, ஏ வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. சரிங்களா? சோ மயங்கிய அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. அதான் இலக்கண குறிப்பு அதோடது. அடுத்தது பெற்றான். பெற்றானோட வேர்ச்சொல் என்ன? பெற்று, பெற்றி, பெரு, பேரு. இது பெரு சார். பெரு பெரு. அப்படின்றது தான் ஆன்சர். வெரி குட். அடுத்தது இயல்பானது. இயல்பானது அதோட வேர்ச்சொல் என்ன?
இயல்பு, இயல், இயல், இய, இயைபு. ஆன்சர் என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க. இயல். இயலா? இயல் Yes, அப்படின்ற sir. வேர்டை வச்சு இயல் அப்படின்ற வேர்டை வச்சு எதிர்காலத்தை கணக்கிடுங்க. எதிர்கால வார்த்தை சொல்லுங்க. எதிர்கால ஒரு வினைமுற்ற சொல்லுங்க. எல்லா வினைகளுக்குமே வந்து வேர்ச்சொல் இருக்கா? அப்போ ஒரு வேர்ச்சொல்லை வச்சு நம்ம எதிர்கால வினையை கண்டுபிடிக்கலாமா? அப்போ இயல் தான் கரெக்ட்னா இயல் அப்படின்றத வார்த்தையை வச்சு நீங்க எதிர்கால வார்த்தையை கண்டுபிடிங்க. இப்ப படினா படித்தான், படிக்கிறான், அந்த மாதிரி இருக்குல்ல, படித்தால், அந்த மாதிரி இயல் அப்படின்றத வச்சு சொல்லுங்க. இயல்வான், ஆ? இயல்வான், இயல்வான். இயல்வான்னா see, இயல் அப்படின்ற வேர்டு வந்து அது வந்து ஒரு வேர்ச்சொல் கிடையாது. இயல்பு அப்படின்றது தான் இதுக்கான வேர்ச்சொல். இயல்பானது அப்படின்றது இயல்பு. இயல்பில், இயல்பு அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இயல்பு அப்படின்றது தான் அது. ஊ இருக்கிறதுனால நீங்க வந்து சில வார்த்தைகளுக்கு என்ன நினைப்பீங்க, இது வந்து ஒரு வினையச்சமா இருக்கக்கூடும் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. இயல்பானது அப்படின்றது இயல்பு தான். இயல்போட வேர்ச்சொல் தான், இயல்பானதோட வேர்ச்சொல் தான் இயல்பு. சரிங்களா? அடுத்தது அடுத்து ஒன்னே ஒன்று கொடுத்துட்றேன். பேலன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அதை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் அதை பிடிஎஃப் அனுப்புறேன். அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நிறைய விட்டுருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நான் எக்ஸாம்ஸ் கேட்பேன், அதாவது டெஸ்ட்டுக்கு கேட்பேன். அடுத்த வீக்ல இருக்கும் இந்த டெஸ்ட். உலகம் என்பதன் தமிழ் சொல், தமிழ் வேர் சொல். உலகம் என்பதன் தமிழ் சொல்லின் வேர் சொல். உலகம் வேர் சொல். உளவு, உலகு, அப்புறம் வந்து உளது, உளம். இது வரும் உலக சார். உலக சார். உளவு. உலகு. உளவுதான் இதுக்கான வேர்ச்சொல். உலகம் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் உளவு. சரியா? உலகு. சோ நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் இருக்கிற பிடிஎஃப் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் எடுத்ததோட, அதாவது ஆரம்பத்துல இருந்து இருக்கிற பிடிஎஃப் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒவ்வொரு டாபிக் முடிக்க நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1 மந்த், இப்போ ஒரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய டாபிக் முடிஞ்சிடும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாமே அடுத்த பேஜஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியலாவே கிரியேட் ஆயிடும். சரிங்களா? நான் கொடுக்கறது எல்லாமே மொத்தமா நான் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறத வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸை ரெடி பண்ற பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே, இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்ல, அதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? ஏதாவது நோட்ல எழுதிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்காக எழுதிக்கணும். அது உங்களுக்காக கொடுத்தது. மற்றபடி இந்த மெட்டீரியலை நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது உங்களுக்கு அனுப்புறேன். அது மட்டும் இல்லாம இப்போ வேர் சொல்லோட அந்த பிடிஎஃப்மே நான் அனுப்புறேன். அதையும் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு இந்த கிளாஸோட இருக்கும், அவ்வளவுதான். நாளைக்கு வந்து மேக்ஸ் இருக்கும், அது ஆப்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரி இருந்தா இருக்கும். நான் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் டைமிங் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்க வந்து கேதர் ஆயிக்கோங்க கிளாஸஸ்க்கு. இந்த வீடியோ கிளாஸஸ் ஏதாவது பார்க்கணும்னா நான் ஆப்ல அப்லோட் பண்றேன், நீங்க திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மிக்க